இத்தல நீரை கனி அப்போடவள் பொறி கப்பிய கரி முகன் அடிவே கச்சிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதே தம்மதியமும் வைத்திடும் அரன் மகன் மற்பொரு தீரள் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனை தமிழடவிலும் உட்படுகிறதன் உட்பட எழுதிய முதல்வோனே முப்புறமே சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா துயரது கொடு துப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடையே ஆகி அக்குற மகள் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமாவை ஈத்தனையாள் தந்த கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலியர் ஒன்று படித்த புகழியர் பொன் கலர் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணிந்தவிரான் அடி போற்றி வாடி திருநாவலூர் மண் தொண்டர் பதம் போற்றி ஓழிமணி திருவா அதுவரர் திருத்தான் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி பாலுடன் ஐய வளர் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் பெரிய புராணத்தில் இன்று ஏயற்பன் கலிக்காமனாயினார் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் கூறியது. தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை இனி வாக்கியினால் சொல்ல வல்லகிறான் எங்கள் பாக்கிய பயணம் குன்றைவாள் சேக்கிலான் அடி சென்னி இருப்போம். கந்த புராணத்திற்கு கூட பெரிய புராணம் என்று வைக்கவில்லை. 1,00,000 கிரகங்களை கொண்டது கந்த புராணம். அதற்கு கூட பெரிய புராணம் என்று வைக்கவில்லை. ஆனால் திருத்தொண்டர் புராணமாக விளங்கக்கூடிய இந்த புராணத்திற்கு தான் பெரிய புராணம் என்று வைத்தார். சுருக்கு சுருக்கு குறைங்க, மேல மேல குறைங்க, குறைச்சிங்க, கீழே குறைங்க, இங்கிட்டு இங்கிட்டு. இதற்குத்தான் பெரிய புராணம் என்று வைத்தார். அவ்வளவுதான். தொண்டர்தம் பெருமை சொல்வதும் பெரிதே என்று சொல்வதற்கு நாங்க இந்த திருத்தொண்டருடைய புராணம் அப்படிப்பட்டது. ஒவ்வொரு நாயன்மார்களும் தனி சிறப்புடையவர். ஒவ்வொருவரும் அவரவர்கள் குலத்திற்கேற்ப குலமிலர் ஆகினும் குலத்திற்கேற்பதோ நலவிகை கொடுப்பது நமச்சிவாயவே என்று சொல்வதற்கு நாங்க அவரவர் செய்த அந்த குலத்தில் இருந்து கொண்டு அடியார்களுக்கு அமுது பாலித்து சிவபெருமானுக்கு திருத்தொண்டுகள் எல்லாம் செய்து இந்த பிறவியை சிவப்புழுதாக ஆக்கி ஜீவகரணங்களை எல்லாம் சிவகரணங்களாக மாற்றி சிவலோகம் சென்று அந்த பெருமானுடைய திருவடியில் பேரின்பம் அடைந்தவர் தான் 63 நாயன்மார். பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரொருள் தந்து அருளினான் அறவை என்ற அடியார்கள் தங்கள் அருள் குலாம் புகழ்விட்டு நல் உறவு செய்து தன் உண்மை பெருக்குமாம் திறமை காட்டிய சேவடி கண்ணம் நம் சென்னி மண்ணி மலருமே என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வதற்கு நாம் இந்த பிறவிக்கு வந்துவிட்டோம் என்றால் அடியார் திருக்கூட்டத்தில் இருந்தால்தான் நாம் தப்பிக்க முடியுமே தவிர வேற எங்க இருந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, துன்பத்திலிருந்து விலக முடியாது. துன்பத்திலிருந்து விலகுவதற்கு ஒரே உபாயம் என்னவென்று கேட்டால் அடியார் திருக்கூட்டத்தில் இருந்து வழிபாடு செய்தாலுடைய நாம் என்ன செய்ய முடியாது, வீடேறி போக முடியாது. நாம இறக்குற வரைக்கும் இன்ப துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். பிறவி எடுத்துட்டோம்ல, பிறவி எடுத்துட்டாலே இன்ப துன்பம் மாறி மாறி வந்துட்டு எது வரைக்கும் வரும்னா இறக்கு வரைக்கும் வரும். அதனாலதான் ஞானிகள்லாம் சொன்னாங்க பிறவாமை வேண்டும்னு இறைவன்கிட்ட கேட்டாங்க. இப்ப நாம போய் பிறவாமை கேட்கறோமா இறைவன்கிட்ட? சாமிகிட்ட போய் என்ன கேட்போம்? ஏதாவது தப்பு இருந்தா கொடு சாமி அப்படின்னு சாமிகிட்ட போய் பணம் கேட்போம். இல்லைன்னா வேற என்ன கேட்போம்? வேற கேட்போம். சொத்து பத்து விட்டாச்சுன்னா செல்வம் சேரணும், இல்லைன்னா நல்ல வண்டி வாங்கணும், இல்லைன்னா கார் வாங்கணும், இல்லைன்னா பங்களா வாங்கணும்,
இந்த மாதிரியே போய் இறைவன்கிட்ட கேட்டு 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 எத்தனை பிறவில ஒவ்வொரு பிறவிலையும் இதையே கேட்டு கேட்டு வாழ்நாளை வீணாக போக்கி இப்பயாவது வந்திருக்கோம். இனிமேலாவது என்ன செய்யணும்? இறைவனுடைய அன்பை பெற்று அவன் இந்த பிறவியில் இருந்து தப்பிப்பதற்குண்டான வழியை நான் பார்த்துக் கொள்வேன். அப்படி சொல்றாரு. இந்த பிறவி என்னும் இக்கடலை நீந்த, பிறவி கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்வதற்கிறாங்க. பிறவிகிற பெருங்கடலை தாண்டணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் என்றால் குருவர்களை பெற்று திருவருளை அடைய வேண்டும். குரு லிங்க சங்கம வழிபாடு செய்ய வேண்டும். குருநாதரை சிவமாக பார்க்க வேண்டும். சிவலிங்கத்தை சிவமாக பார்க்க வேண்டும். அடியாருடைய திருவேடமாக விளங்கக்கூடிய விபூதி ருத்ராட்சத்துல சிவத்தை காண வேண்டும். அப்படி இந்த மூன்று நிலையிலையும் பார்த்தோம் என்று சொன்னால் இறைவன் எல்லா உயிர்களையும் கலந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வு நமக்கு அப்பொழுதுதான். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வு அதுக்கு பிறந்த ஒரு எப்பொருள் தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் பொருள் சொல்வதற்கு எல்லா பொருள்களிலும் இறைவன் நீக்கவர நிறைந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வு எதை பார்த்தாலும் சிவன் தெரியும். அதுதான் நமக்கு ஞான நிலை. அந்த ஞான நிலை பெறுவ வேண்டும் என்றால் அடியார் திருக்கூட்டத்திலிருந்து வழிபாடு செய்து இந்த பிறவியை நாம் இந்த வரலாறை சொல்லும் போதே முதல்ல சுந்தரம் சுவாமிகள் அந்த திருத்தொண்ட தொகை பாடிவிட்டு திருவாரூரில் இருந்த நேரத்திலிருந்து இந்த புராணத்தை தொடங்குகின்றார். அதுக்கு முன்னாடி இந்த ஏர்கோன் கலிக்காம நாயனார் யார் என்று கேட்டால் ஏர் என்பது அது மரபு பற்றி வருவது, கோ என்பது தலைமை பற்றி வருவது. அப்படி இந்த நாயனார் சோழ வளநாட்டில் அவதாரம் செய்தவர் ஏர்கோன் கலிக்காம நாயனார். அங்க காவிரி ஆறு அப்படி ஓடும் எங்க சோழ வளநாட்டில். காவிரி பெரிதா கங்கை பெரிதான்னு ஒரு புலவர் கேள்வி வச்சு எது பெரியது அப்படின்னு சொல்லி அந்த புலவர் சொல்றாரு, காவிரியே பெரியது அப்படிங்கிற. சாமி தலையில எதிர்க்கு கங்கை இருக்கு, கங்கை தான் பெருசுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா காவிரி பெரியது அப்படின்னு அந்த புலவர் எழுதியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா அது சிவபூஜைக்கு பயன்பட்ட காரணத்தினால் இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து வந்து இங்கே ஒரு மூங்கில் மரமாக ஒளிந்து கொண்டார். அப்பொழுது சிவபூஜை செய்வதற்கு தண்ணீர் இல்லை. அப்ப அகத்திய மாமுனிவர் கையில கமண்டல் நீர் வைத்திருந்தார், கங்கையை வைத்திருந்தார். அப்பொழுது விநாயகப் பெருமானிடம் இந்திரன் வேண்டினான், பெருமானை சிவபூஜை செய்வதற்கு தண்ணீர் வேண்டும், அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று விநாயகப் பெருமானை வேண்ட விநாயகப் பெருமான் காக்கை வடிவம் கொண்டு அந்த கமண்டல் நீரை தட்டி அது விரிந்து ஓடிய காரணத்தினால் அதற்கு காவிரி என்று அழைக்கப்பட்டது. காக்கை வடிவம் கொண்டு வந்து விநாயகப் பெருமான் அந்த கமண்டல் நீரை தட்டிவிட்டு அது விரிந்து ஓடிய காரணத்தினால் அதுக்கு என்னன்னு பேரு காவிரி என்று. அது சிவபூஜைக்கு பயன்பட்டதனால் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம். சோழ வளநாட்டுல ஓடக்கூடிய முக்கியமான ஆறு காவிரி. அப்படி சோழ வளநாட்டுல திருவேறுமங்கலம் என்ற ஊரில் அவதாரம் செய்தவர் தான் இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார். அவருடைய இயற்பெயர் கலிக்காமர். ஏயர்கோ என்பது அது குடி பெயராக விளங்கியது. அதனால் ஏயர்கோன் கலிக்காமர் என்று அழைக்கப்பட்டார் இந்த நாயனார். இவர் எப்படி இந்த வரலாற்றை நான் தொடங்குவது என்று சேக்கிலாசாமி சொல்லும் போதே ஏற்கனவே சிவபெருமான் தூது சென்றார். யாருக்காக? சுந்தரம் சுவாமிகளுக்காக தூது சென்றத இறைவனை எப்படி தூது சொல்ல அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த நாயனார் மிகுந்த சினம் கொண்டு, யார் மேல? சுந்தரம் சுவாமிகள் மேல மிகுந்த சினம் கொண்டு அவரை பார்க்க கூட கூடாது அப்படிங்கிற உரைப்புல இருந்தார். இப்ப சிவபெருமான் என்ன செஞ்சாரு? இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம நட்பை உண்டாக்க வேண்டும் என்று சிவபெருமான் விரும்பினார். அப்படி ஆரம்பிக்கிற அந்த கதையை நான் விரிவாக எடுத்து சொல்கின்றேன் அப்படின்னு சேக்கிலா சுவாமி ஆரம்பிச்சு முதல்ல திருத்தொண்ட தொகை பாடுறதுக்கு எங்க வர்றாரு? திருவாரூருக்கு சுந்தரம் சுவாமி வர்றாரு. அங்க அத்தனை அடியார்களும் குழுமி இருக்காங்க. அந்த அத்தனை அடியார்கள் குழுமி இருக்கும் போது அவர் நேரம் எங்க போனாரு? நேர சிவபெருமானை பார்க்க அப்படி நேரம் செஞ்சார். அப்ப அந்த அடியார்கள் யாரு இப்படி போறது அப்படின்னா
அவர் சுந்தரங்க சிவபெருமானுடைய அருளை பெற்றவர். அப்படியா, அவர் நம்ம கூட்டத்துல இருந்து ஒதுக்கி வைங்க அப்படின்ட்டாங்க சுந்தரம் சாமி. அவருக்கு அருள் கொடுத்தது சிவபெருமான். அப்படியா, அடியார மதிக்காம போறாரு, அவருக்கு அருள் கொடுத்தது சிவபெருமான் வரையா, அவரையும் சேர்த்து ஒதுக்குதான்ட்டாங்க. சிவபெருமானையே ஒதுக்குன சாமியே சைவ சாமி. இப்ப நேரம் வந்தாரு சுந்தரம் சாமி. யாரை பார்த்து? தியாகராஜ பெருமானை பார்த்து, சாமி என்ன ஒதுக்குனாலும் பரவாயில்ல, ஒன்னையும் சேர்த்துல சாமி இந்த கூட்டத்துல ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு. அப்ப சாமி பார்த்தாரு, இப்ப அடியாருடைய புகழ் கூறுவாயாக அப்படின்னாரு. அப்ப வரும்போது முதல்ல சொன்னாரு, எந்த இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வோர் கேள்வியிருந்தார். அந்த அடியார்கள்ட்டெல்லாம் கேட்டார். அதுக்கப்புறம் சிவபெருமான்ட்டு நேர போனார். போய் இந்த கூட்டத்தில் நம்ம 2 பேரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, என்ன சாமி செய்யறதுன்னாரு. உடனே அடியாருடைய புகழ் பாடுவாயாக. எனக்கு என்ன சாமி தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்க. என்னைக்கு நமக்கு ஒன்றும் தெரியலன்னு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு சாமி நமக்கு எல்லாத்தையும் உணர்த்தும். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமாங்க? எனக்கு அதுதான் தெரியுமே, எனக்கு எல்லா பாட்டும் தெரியுமே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்க வச்சுக்கோங்க, நமக்கு ஒன்றும். எவ்வளவு அடக்கத்தோடு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அடக்கத்தோடு நாம் இருக்க பழக வேண்டும். அடியார்களாக இருக்கக்கூடிய நாம எல்லாத்துக்கும் இசைந்துதான் போகணும், வேற வழியே கிடையாது. அப்படி ஒரு எதுவுமே தெரியாதுன்னாரு. உடனே சிவபெருமான் அவருக்கு உரைத்தார். இப்ப அந்த அடியார்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, பெருமையால் தம்மை ஒப்பார். சிவபெருமானுக்கு ஒப்பிட்டு ஒரு ஆளை சொல்லணும் அப்படின்னா அது யாரை சொல்ல முடியும்? அவருடைய அடியார்களை மட்டும்தான் சொல்ல முடியும். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமையில் ஒன்றுமில்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினில் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று என்று சிவபெருமான் சொல்ல, உடனே எனக்கு எப்படியாவது அடி எடுத்து கொடுங்க சாமின்னது. உடனே தில்லைவாள் அந்த ரதம் அடியாருக்கும் அடியேன்னு சிவபெருமானே அடி எடுத்து கொடுத்தார். அந்த பாட்டு சென்ற புறம் கூட நம்ம பார்த்தோம். தில்லைவாள் அந்த ரதம் அடியாருக்கும் அடியேன், திருநீல கண்டத்து ஏவனாருக்கு அடியேன், இல்லையே என்னாது இயல்வகைக்கும் அடியேன். இந்த பாட்டை 108 தடவை எல்லாரும் நாங்கள் எழுத சொல்லியிருக்கோம். நம்ம குழுவில் 108 தடவை அந்த பாட்டை எழுதுனோம்னா உங்களுக்கு கஷ்டமே வராது. அந்த அளவுக்கு உட்காந்து என்ன பண்ணோம், திருத்தொண்ட தொகை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சுந்தரம் சாமியார் அருளி செய்த 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள் எல்லாருமே அந்த பாட்டில் வந்துடுவாங்க. ஒரு தடவை எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகும், கூடுனா ஒரு மணி நேரம் ஆகும். ஏன்னா சரி, ஒரு தடவை எழுதிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும், உங்களுக்கு கஷ்டமே வராது. எதையோ உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கோம்ல, வீணா காலத்தை போய்கிட்டு இருக்கோம்ல. இந்திய தொலைக்காட்சிகளின் முதல் முறையாக அங்க கூட உட்காந்துருவோம் 1 மணி நேரம். 1 மணி நேரம் கிடையாது, இல்லை 5 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் உட்காந்துருக்காங்க. அதை விடுத்து நாம அதிக நேரம் எதற்கு செலவிட வேண்டும் என்றால் இறை வழிபாட்டுக்காக செலவிடும். ஏன் அப்படின்னா கடைசி காலத்துல நமக்கு துணைக்கு வருவது இறைவனுக்காக பயன்படுத்திய காலங்கள் தான் நம்ம கூட வருமே தவிர நாம் சேர்த்து வைத்து செல்வம் கூட வராது. 10 கோடி சேர்த்து வச்சிருக்கோம், கோயில கொண்டு போக முடியுமா? அருணக்கரை அறுப்பா அப்படின்னா கொண்டு போக முடியும். பிள்ளைகள் கூட வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. யாரும் கூட வரும். ஊரும் சதம் அல்ல, ஊர் நம்ம கூட வந்துருமா? நம்ம வாழ்ந்த ஊர் கூட வந்துருமா? உற்றார் உறவினர்கள் கூட வந்துருவாங்களா? யாரும். ஊரும் சதம் அல்ல, உற்றார் சதம் அல்ல, உற்று பெற்ற பேரும் சதம் அல்ல. நான் சேர்த்து வச்ச பேருங்க, நான் கட்டி காத்த பேரு, என் பேரை கேட்டு பாருங்க ஊருக்குள்ள அப்படிம்பாங்க. ஒன்றும் கிடையாது, பேரும் வராது. கடைசி இறந்த அடுத்த நிமிஷமே பணத்தை எப்போ தூக்க போறீங்கன்னு தான் கேட்பாங்க. பேரை சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. அப்ப அதுவும் நிரந்தரம். ஊரும் சதம் அல்ல, உற்றார் சதம் அல்ல, உற்று பெற்ற பேரும் சதம் அல்ல, பெண்டில் சதம் அல்ல, பிள்ளைகளும் சீரும் சதம் அல்ல, செல்வம் சதம் அல்ல, என் தாள் சதம் கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறாரு பட்டினத்து. அப்ப எதுதான் நம்ம கூட வரும் அப்படின்னா இறைவனுக்காக பயன்படுத்திய காலங்கள் ஒன்றுதான், அவருடைய திருவடி தான் நமக்கு நிரந்தரம். ஃபுல் சரண்டர் ஆயிரும் சாமிக்கு முன்னாடி. சாமி உன்னை தவிர எனக்கு உலகத்துல எது, உன்னுடைய அன்பு இருந்தா எனக்கு அது போதும் அப்படின்னு இறைவன் மேல அன்பு ஒன்றை தான் நம்ம கேட்க வேண்டுமே தவிர அந்த உலகத்துல வேற எதுவுமே நீங்க பெற வேண்டிய ஒரே ஒன்று என்ன? இறைவனுடைய அன்பு. இறைவனுடைய அன்பு பெற்றாச்சுன்னா மற்றதெல்லாம் தானா வரும். உங்க வீட்டு நல்ல காரியங்கள்லாம் நல்லா நடந்துகிட்டே இருக்கும். இறைவனுடைய அன்பை பெற்றாச்சுன்னா எல்லாம் அது வாட்டு அந்தந்த நற்காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்படி சுந்தரம் சுவாமிகள் இந்த பதியத்தை பாடி முடிச்சுட்டு அங்க இருக்கும் போது திடீர்னு அங்க இருந்து குண்டையூர் கிளாறு என்ற ஒருவர், குண்டையூர்ல இருந்து கிளார்னு ஒருத்தர் சுந்தரம் சுவாமிகளுக்கு நெல்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இவருக்கு கொடுப்பாரு. அதை வைத்துதான் சமைச்சு என்ன செஞ்சவர் கொண்டு வந்து கொடுப்பாரு. இத
அருந்தி கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, குண்டையூர்ல பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம்னா எதுக்கு வருது அப்படின்னா, நல்ல ஆட்சி மலரவில்லை என்றால் அங்கே பஞ்சம் வரும். ரெண்டாவது, மன்னனுடைய ஆட்சி சரியில்லை என்றாலும், அது மாதிரி பெண்கள் கற்பில் சிறந்து விளங்கினால் நல்ல மழை வரும். சிறந்து விளங்கவில்லை என்றாலும் என்ன ஆகும், மழை வருவது ரொம்ப கஷ்டம். அப்படி பஞ்சம் வந்தது. உடனே என்ன செய்ய வேண்டும், எப்படியாவது சுந்தரம் சாமிக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார் கிழார். இப்ப அவருடைய கனவுல இரவு சிவபெருமான் தோன்றி அவரிடம் சொல்கின்றார். யார்ட்ட? குண்டையூர் கிழார்ட்ட சொல்றார். எப்பா, வேண்டிய நெல் தந்தோம், இதை சுந்தரனிடம் சேர்த்து விடு அப்படின்னு சிவபெருமான் கனவுல சொல்றாரு. யாருடைய கனவுல? குண்டையூர் கிழார் கனவுல சொல்றாரு. சில நெல் தந்தோம்னாரு. காலையில விடிஞ்சது வெளியில பாக்குறாரு, நெல் மலையே இருக்கு. சிவபெருமானுக்கு அந்த நெல் மலையெல்லாம் சாதாரண தூசி சமம். நெல் மலை ஊர் முழுக்க இருக்கு. அதை பார்த்தா எப்படி கொண்டு போய் திருவாரூர்ல கொண்டு போய் சேர்க்க? இப்ப சுந்தரம் சுவாமி எங்க இருக்காரு? திருவாரூர்ல இருக்காரு. எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவரிடமே போய் கேட்போம் அப்படின்ட்டு அங்க இருந்து குண்டையூர்ல இருந்து அப்படியே வர்றாரு. இங்க இருந்து சுந்தரம் சுவாமிகள் திருவாரூர்ல இருந்து அப்படி 2 பேர் வர்றாங்க. 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. யாரு? குண்டையூர் கிழாரும் சுந்தரம் சுவாமிகளும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்திச்சதும் இவர் விஷயத்த சொல்றாரு. பஞ்சம்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்க முடியலேன்னு வருத்தப்பட்டேன். சாமி நெல் மலையே உருவாக்கி தந்துட்டாரு. இப்ப அந்த மலையை எப்படி கொண்டு போய் உங்க ஊர்ல சேர்க்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதும் உடனே சுந்தரம் சாமிகள் அங்கனக்குள்ள ஏதாவது ஒரு கோயில் இருக்குமான்னு சுத்தி சுத்தி பார்த்தாரு. அங்கே திருக்கோயிலுங்கிற ஒரு ஊர் இருந்தது. அந்த பெருமானை 2 பேரும் போனாங்க. போய் அங்க பதியம் பாட ஆரம்பிச்சாரு சுந்தரம் சாமி. நீல நினைந்தடியேன் உனை நித்தலும் கை தொழுதேன், வாழன கண்படவாள் அவள் வாடி வருந்தாமே, கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நில்லு பெற்றேன், ஆலிலையும் பெருமான் அவை அட்டி தரப்பணியே. இறைவனை எப்படி நினைக்கிறோம்? நீல நினைக்கணும். சும்மா ஒரு நிமிஷத்தை கண்ணை மூடிட்டு உடனே திறந்துடக்கூடாது. அதிக நேரம் இறைவனை இப்ப அரிசியை உலையில வைக்கிறீங்க, வச்சுட்டு உடனே போய் ஆஃப் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அது அப்படியே அரிசியா தான் இருக்கும், அது வெந்திருக்காது. அதே போல உடனே நம்ம கண்ணை திறந்து இறைவனை கொஞ்சம் நேரம் மட்டும் நினைச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பூர்த்தியாகாது. அதிக நேரம் இறைவனை நினைந்து கொண்டே இருக்கு. அதிக நேரம் நினைந்து கொண்டே. இப்பெல்லாம் தியான கிளாஸுக்கெல்லாம் போறாங்க. தியான கிளாஸ்ல அவங்களுக்கு என்னங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க பூமி இருட்டை சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. நாம ஏற்கனவே இருள்ல இருந்து வந்திருக்கோம், மறுபடியும் இருளுக்குள்ளே போவா? நாம போறது பிரகாசத்துக்கு போகணும். சுயம் பிரகாசம். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூத்திய அருளோடு நிறைந்து விளங்குவது சிவம். நாம பிரகாசத்துக்கு போகணும். அப்படி இறைவனை அதிக நேரம் தியானிக்க என்ன ஆகும் அப்படின்னா, நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தெழும்புவான் அம்பலக்கூத்தனை திரைத்தெழுதும் மறந்துவனோ என்று அப்ப சுவாமிகள் சொல்வதற்கிறாங்க. யார் அதிகமாக நினைக்கின்றார்களோ அவர்கள் உள்ளத்துல சிவபெருமான் கோயிலாக வந்து நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டு. அப்படி சாமி நம்ம நெஞ்சத்துல நம்மளை விட்டு அகலாம இருப்பார். அப்படி இறைவனை நினைக்கும் போது நீல நினைந்த அடியே குக்கர்ல அரிசியை போட்டு உடனே கொஞ்சம் ஒரு விசில் அடிக்கிற டக்குனா உடனே அப்படின்ட்டு வச்சுக்கோங்க, வெந்திருக்காது. அதிக நேரம் அடிச்சுக்கிட்டே இருந்தா அதுவா எப்படி இருக்கும்? பூவா இருக்கும் சாப்பாடு, அப்படிதானே? அப்ப அதுக்கு பக்குவம் அடைவதற்கு ஒரு காலம் இருக்கு. அதே போல இறைவனை அதிகமாக நினைக்க நமக்கு பக்குவம். இறைவனை தொழுவதற்கு கூட பக்குவம் வேணும். பக்குவம் இல்லாம இறைவன் அடைய முடியாது. உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணர்வுக்கு பேர் பக்குவம் என்று பேர். நான் சொல்ற கருத்தை நீங்க கரெக்டா புடிச்சுக்கிட்டீங்கன்னா, பாயிண்ட புடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்?
வழிபாடு சிறப்பா செய்ய முடியாது. அதே போல நீல நினைந்த அடியே உனை நித்தலும் கைதொழுதே. அப்ப இறைவனை நித்தலும் போய் என்ன செய்யணும்? திருக்கோயில போய் வழிபாடு செய்யணும். போன மாசம் கூட ஒருக்கா கோயிலுக்கு போனேங்க, போன வாரம் ஒருக்கா கோயிலுக்கு போனேங்க, அதுவும் சொல்லக்கூடாது. 2 நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு போனேங்க, அதுவும் சொல்லக்கூடாது. தினசரி கோயிலுக்கு போயிட்டு வரேன், ரொம்ப சந்தோஷம், அதுதான் கரெக்ட். அது அப்போஸ்தலர்கள் அழகா சொல்றாரு, நிலை பெறுமாறு என்னதியே நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில். ஏன்னா அவன் செய்கின்ற உபகாரம் அப்படி. தினசரி நம்ம உயிரோட எந்திக்கிறோம், காலையில் உயிரோடு எந்திக்கிறோமா, தினசரி இறந்துதான் பிறக்கும். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி எழுவது போலும் பிறப்பு. காலையில கண்ணை திறந்து நம்ம உயிர் கையில கிடைச்சாதான் உண்டு. அப்ப கொடுத்தது யாரு? உயிரோடு நம்ம எந்திக்கிறோம்னா அந்த உடம்பு கரிகரணங்களா கொடுத்தது இறைவன். அவருக்கு முதல்ல என்ன செய்யணும்? போய் நன்றி சொல்லணும். நம்ம ஒருத்தர் உயிரை நம்ம காப்பாத்தினோம்னா அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமோ சொல்ல மாட்டோம். அப்ப காலைல எந்திரிச்சதுமே யாருக்கு நன்றி சொல்லணும்? இறைவனுக்கு வந்து நன்றி சொல்லணும். திருக்கோயில வந்து நன்றி சொல்லணும். நான் நினைத்த இடத்திலிருந்தே நான் இறைவனை வழிபாடு செய்வேன், அவர் என்னை பொறுத்து கொடுப்பார், அவருக்கு இங்கிருந்தே நன்றி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இறைவன் எல்லா இடத்திலும் வியாபித்து இருந்தாலும் கூட அவன் அருள் கொடுக்கக்கூடிய இடம் திருக்கோயில். ஆகையினாலே திருக்கோயில வந்துதான் என்ன செய்யணும்? இறைவனை வழிபாடு செய்யணும். பூமிக்கு அடியிலாம் தண்ணி தான் இருக்கு, என் நினைச்ச இடத்துல நான் என்னால தோண்டி குடிக்க முடியுமா? முடியாது. அதுக்குன்னு ஏரி குளம் குட்டை கிணறு அங்கதான் குடிக்கணும். அப்படி நீல நினைந்த அடியேன் உனை நித்தலும் கைதொழுதேன் பாலன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாவே. யாரு? மனைவி வந்து வாடி வருந்தக்கூடாது. சாமி எப்படியாவது நெல்லுமலையை கொண்டு போய் திருவாரூர்ல கொண்டு போய் வைக்கணும். அவள் வாடி வருந்தாவே. இப்ப எந்த தளத்துக்கு வந்திருக்காரு? கோலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். குண்டையூர்ல நெல்லு மலை இருக்கு, ஆனா என்ன சொன்னாரு? சில நெல்லு பெற்றேன் அப்படிங்காரு. ஏன்னா இறைவனுடைய அருளுக்கு முன்னாடி அந்த மலையெல்லாம் தூசு. சில நெல்லு பெற்றேன் அப்படின்னு நெல்லு மலைய அவர் எப்படி சொன்னாரு? சில நெல்லு பெற்றேன். சாமி உன்கிட்ட இருந்து சில நெல்லு பெற்றேன், சில நெல்லு பெற்றேன் ஆளிலையும் பெருமான். சாமி இந்த நெல்லை கொண்டு போறதுக்கு ஆள் இல்லை, நீ என்ன செய்விய எது செய்விய எனக்கு தெரியாது. எப்பவுமே சுந்தரமூர்த்தி சாமி பாத்தீங்கன்னா சிவபெருமான் அப்படியே டைரக்டா பேசுவார், அவர்கிட்ட சிவபெருமானும் பேசுவார். சுந்தரமூர்த்தி சாமி எப்படி பேசுறாரோ அதே போல 2 பேரும் வாக்குவாதம் தான் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சுந்தரமூர்த்தி சாமி தோழமை நட்பு சிவபெருமானோட. அப்படி வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலையும் பெருமான் அவை அட்டித்தர பணியே. எப்படியாவது கொண்டு போய் திருவாரூர்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லணும். சாமி என்ன பண்ணாரு? குபேரனுக்கு ஏவுனாரு, எப்பா நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணி கொண்டு போய் போய் இறக்கிடு அப்படின்ட்டாரு. உடனே பூத கணக்கெல்லாம் வந்தது, எல்லாம் கொண்டு போய் அந்த நெல்லுமலையை கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு நெல்லுமலை. எந்த ஊர்ல? திருவாரூர்ல. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் நெல்லு மலையா இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்ப நம்ம பொருள் வந்து அடுத்த வீட்டுக்கு முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, தொட விட்டுருவாங்களா? இங்க பாரு அந்த நெல்லை நீ தொட்ட நீ கெட்ட அப்படிவாங்க, இருக்கீங்களா? அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த நெல்லை தொட விட மாட்டாங்க. ஆனா பரவனாச்சியார் என்ன பண்ணாங்க? அவரவர்கள் வீட்டுக்கு முன்னாடி உள்ள அந்த நெல் வலையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கருணையோடு கூறினார்கள். அத்தனை பேரும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி உள்ள நெல்மலைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். அப்படி அங்கிருந்து அந்த குண்டையூர் கிளாருக்கும் அங்க அவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு உடனே அங்கிருந்து அப்படியே திரு நாட்டியத்தான்குடி என்ற தளத்திற்கு சுந்தரம் சுவாமிகள் எழுந்தருள் செய்தார். அங்கே கோட்புலி நாயனாருடைய மகளாக வரக்கூடிய 2 பெண்கள் இருந்தாங்க. ஒருத்தர் வனப்பகை, மற்றொரு சிங்கடி என்ற அந்த 2 பெண்களையும் அவருடைய மடியில கொண்டு போய் வச்சாங்க. யாரு? சுந்தரம் சுவாமியுடைய மடியில் கொண்டு போய் வைத்தார். அந்த 2 பேரையும் உச்சி போந்து பார்த்து அவர்கள் இருவருக்கும் அருள் பாலித்தார் நமது சுந்தரம் சுவாமிகள். பெருமானுடைய புகழை அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை மடியிலே வைத்து அவர்களோடு இருந்து அமுது பாலித்தார் சுந்தரம் சுவாமி.
எல்லா பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்தே படிப்பாரு சுந்தரசாமி. வனப்படி வனப்பகை செங்கடி அப்பன் என்று அவங்க இருவருக்கும் அப்பன் என்று சுந்தரசாமி மிக அருமையாக அதில் பாடியிருப்பார். அது பாடிட்டு நேரா அப்படியே வந்தார். திருப்புகழூர் அப்படிங்கிற ஒரு தலம் வந்தது. அந்த தளத்துல சாமி கிட்ட எப்பயுமே இவர் என்ன கேட்பாருன்னா தப்பு கேட்பாரு. தப்புன்னா புரியுதா? பணம் கேட்பாரு. அதனால அந்த தளத்துக்கு போனது இவருக்கு ரொம்ப உறக்கம் வந்துருச்சு. சரின்ட்டு ஒரு செங்கல் எடுத்து தலையில வச்சு, சாமி நாளைக்கு பாட போறேன், கண்டிப்பா நீ எனக்கு என்ன பண்ணிடு, எனக்கு நிறைய பொன்பொருள் எல்லாம் கொடுத்துரு அப்படின்னு அந்த செங்கல் அப்படியே தலையில வச்சு அப்படி உறங்கி கொண்டிருந்தார். காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த செங்கல் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, தங்க கட்டியா மாறிடுச்சு. உடனே அந்த பெருமான அதிக பாடினார் பாருங்க. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே என்றை புகழூர் பாடுவின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே அப்படின்னு பாடினார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரசரை புகழ்ந்து பாடுவாங்க. உடனே அரசர் என்ன பண்ணுவாரு, பொண்ணு பொருள் இதெல்லாம் கொடுப்பாரு. உடனே அவர் இந்த புலவர் வந்து அதை மகிழ்ச்சியோட வாங்கிட்டு போவார். அப்படி உள்ளவங்கெல்லாம் நீங்க பாடுறீங்கன்னா என்ன செய்வாங்க, ஓரளவுக்கு தான் தருவாங்க, அதுக்கு மேல தரமாட்டாங்க. பொய்மையாளர்லாம் நீங்க என்ன செய்ய, நீங்க போய் பாடாதீங்க. எந்த புகழூர் பாடுவின் புலவீர்கள், நீங்க சிவபெருமானை நீங்க போற்றி பாடுனீங்கன்னா இந்த பிறவி மட்டும் இல்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் அவர் வந்து என்ன செய்வாரு, பொன்பொருள் மட்டும் இல்ல, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எங்கள் சிவபெருமான் தந்து அருள்வார். பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். பொய்மையாளர்லாம் என்ன செய்யக்கூடாது. சில பார்த்தீங்கன்னா ஒருத்தட்ட ரூபா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், சிலர் என்ன செய்வாங்க, நேரம் போய் உங்களை மாதிரி ஒரு ஆள் உண்டாங்க அப்படிமாங்க, உங்களை மாதிரி ஒரு ஆள் உண்டா அப்படின்னதும் அவர் உஷாராயிருவாரு. ஏதோ நம்ம கிட்ட வந்து கேட்டு வந்திருக்காரு, நீங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரா. உடனே ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க, அதுலயே புரிஞ்சுக்கூடாது. ஆனா சிவபெருமான்ட்டு நீங்க ஒரு பதியம் பாடினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பதியம் கூட ஒரு பாட்டு பாடினீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லாமே தந்துருவார். அத சுந்தரம் இது அப்புறம் சொன்ன அழகா சொல்றாரு, அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறே அப்படிங்கிறாரு. ஒரு பாட்டு பாடணும் சாமி. நீங்க கொடுக்குற தேங்காய் பழத்துக்காகலாம் சிவபெருமான் அங்க உட்காந்துருக்கல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்து உடைச்சா எல்லாம் சரியா போகும் நினைக்கிறாங்க. அது கிடையாது. சாமிக்கு முன்னாடி வந்தாச்சுன்னா பாட்டு, ஒரு பாட்டாவது உருகி கண்ணே சொல்லிய ஒரு பதிய பாட்டீங்கன்னா, ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா உடனே நீங்க அருளை வாங்கிட்டு போயிடலாம். அதை ஒரு பாட்டு உடனே நீங்க மற்ற பாட்டை பாடக்கூடாது. தேவார திருவாசகமா இருக்கணும், பன்னீர் திருமுறையா இருக்கும். சிலர் பாத்தீங்கன்னா நிறைய அந்த உலகத்தில் உள்ள பாடல்லாம் எடுத்து பாடிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கும் அருள் உண்டு. ஆனா மார்க்கு கம்மி, 10 மார்க்கு 50 மார்க் தான் கிடைக்கும். உங்களுக்கு 100க்கு 100 மார்க் வேணும்னா தேவார திருவாசகம் தான் சாமிக்கு முன்னாடி படிக்கணும். அப்படி தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா. சிலவர் பாத்தீங்கன்னா என்ன புகழ்ந்து பாடுங்க உங்களுக்கு நிறைய தாரேன், அரசெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. என்னை புகழ் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும், அது இச்சைன்னா என்னது, அவங்க மேல விருப்பம். நம்மளை புகழ்ந்து பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம், யாரையுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சைவத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே புகழவே கூடாது. புகழ்ந்தாலும் என்ன ஆயிரும்னா அவங்களுக்கு ஆணவம்லாம் ரொம்ப ஏற ஆரம்பிச்சு. புகழ் என்ன எதுல கொண்டு போய் முடியும், கீழே கொண்டு போய் விட்டுரும். அதனாலதான் மாணிக்கவாசகர் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் சென்று சேர்ந்தேன் திருப்பெருந்துறை இறைத்தால் பூண்டேன் சிவத்தினை வேண்டாத விதவை நாளும் தீண்டேன் புறம்போகல் விட்டேனே என்று கூட மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. அதனால நமக்கு புகழ்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒருத்தர் புகழ்ந்தாரா நீ உடனே அந்த இடத்த விட்டு ஓடி. ஏன்னா நம்ம சாமி வந்து அப்படிப்பட்டவர், அவருடைய அடியார்கள் எல்லாம் அப்படிப்பட்டவங்க. புகழ் எல்லாம் விரும்ப மாட்டாங்க, செல்வத்தை விரும்ப மாட்டாங்க. அவங்க விரும்புறதெல்லாம் இறைவன்கள் உள்ள அன்பு ஒன்றை மட்டும்தான் விரும்புவார்கள். அதே போல நாம கொடுத்த தேங்காய் பழத்துக்காக சுவாமி அங்க இல்லை. நாம இங்க வந்த காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய அன்பை பெற வேண்டும் என்றுதான் நம்ம திருக்கோயிலுக்கு
இறைவனுடைய அன்பை பெற்றாச்சுன்னா மற்றதெல்லாம் என்ன தானா நம்ம வீட்டுக்கு வந்து சேரும். நமக்கு வீட்டுக்கு நடக்கக்கூடிய நற்காரியங்கள்லாம் அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். சாமி கிட்ட வந்து ஒரு பாடல் பாடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நலங்களும் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே அப்படின்னா அந்த மாதிரி நமச்சிவாயத்தை நாவில் நவின்று ஏத்தினாலும் எல்லா நலங்களும் நமக்கு கிடைக்கும். ஆனா சொல்லணும், அதுலதான் விஷயம். பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடு மீன் குலவீர்கள். எங்க சிவபெருமான போட்டு பாடினா என்ன தருவாரு அப்படின்னாரு. அடுத்தது இல்ல, இம்மையே தரும் சோறும் கூரையும். இந்த பிறவில சோறு வேற என்ன வேணும், உடுத்த கூட இம்மையே தரும் சோறும் கூரை. இருக்க இடம் வீடு, கூரைனா வீடு. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமா. நம்ம துன்பத்தையும் நீக்கிடுவாரு சிவபெருமான். இடர்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய துன்பத்தையும் நீக்கும். நம்ம வாழ்ற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா துன்பம் அதிகமா வரும், இன்பம் கூட கொஞ்சம் தான் வரும். ஆனா துன்பம் அதிகமா வரும். என்ன காரணம் அப்படின்னா நாம செய்து வச்சிருக்கிறதா இறைவன் நமக்கு கொடுக்குறாரு. நமக்கு அது துன்பமா தெரியுது. நம்ம செஞ்சு வச்சது வேற ஏதாவது கொடுப்பாரா சாமி? மீறியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நாம ஏற்கனவே என்ன வச்சிருக்கோமோ, எதை விதைச்சிருக்கோமோ அதுதானே விதையும். அரிசி வச்சு அரிசி தானே வரும், பருத்தி வருமா? வராது. அப்ப நாம இன்பப்படுவதும் துன்பப்படுவதும் நாம செஞ்சு வச்சிருக்கிறத இறைவன் எடுத்து ஊட்டும் போது அது நமக்கு இன்பமாகவும் துன்பமாகவும். அதனால நம்ம என்ன செய்யணும், வாழ்ற வாழ்க்கையில இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை கண்டு துவண்டு போகாம, இன்பம் வந்தாலும் ஒரே ஆடாம, துன்பம் வந்தாலும் துவண்டு போகாம வாழ்ற வாழ்க்கையில எல்லாம் இறைவன் தர வந்தது அப்படின்னு நினைச்சிட்டோம்னாலே நமக்கு என்ன வராது, இன்ப துன்பம் நமக்கு வந்தாலும் அது இறைவனை ஒப்பாக ஆகும். இறைவனை ஒப்பு வந்துருச்சுன்னா பல பரிபாகமாகவும், பல பரிபாகம் ஆயிடுச்சுன்னா சத்திரிவாதம் வரும். சத்திரிவாதம் வந்துருச்சுன்னா அருள் வீழ்ச்சியாகும். அருள் வீழ்ச்சி என்னாகும், ஞானம் வரும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் மோட்சம். இப்படி படி இல்லையா? அப்படி இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம். அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே. இந்த பிறகுல சோறு இருக்க இடம் உடுத்த உட எல்லாம் கொடுப்பாரு. ரெண்டாவது உங்களுடைய துன்பத்தையும் நீக்கிறாரு. அங்க போனாலும் அந்த உலகத்துக்கு போனாலும் சிவலோகத்தை ஆள்வதற்குரிய தகுதியை எங்கள் சிவபெருமான் தந்து அருள்வார். அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே அப்படின்னு பாட்டு சொல்ற. உடனே அந்த தங்க கட்டியாக ஆகியது. உடனே அதை எடுத்து பெருமானுக்கு நன்றி சொல்லி இந்த பதியத்தை பாடி அங்கிருந்து திரு பாண்டி கொடுமுடி என்ற தலத்திற்கு சுந்தரம் சுவாமிகள் சென்றார். அந்த பெருமானை நோக்கி, மற்ற பற்று எனக்கு இன்று நின் திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்ற அந்த பதியத்தை, பஞ்சாட்சர பதியத்தை பாடினார் சுந்தரம் சார். நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னாரு. இறைவனே மறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நம்ம நாவல எது சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, நமச்சிவாயம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அது நீங்க மறந்தாலும் அது சொல்லிக்கிட்டே இருக்கும். நமச்சிவாயம் நமச்சிவாயம் சொல்லிக்கிட்டே இருக்கும். நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லிப்பார். இட்டனும் அடியேத்துவார் இகழ்ந்திட்ட நாள் மலர்ந்திட்ட நாள் கெட்ட நாள் இவை என்றார் கருதேன் கிளர் புனர் காவிரி வட்டவாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அதே மாதிரி பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் அப்படின்னாரு. நமச்சிவாயத்தை மனசுல சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இனி பிறவாத தன்மையை வந்து எய்துவோம். அடுத்து பிறவி வராது. நமச்சிவாயத்தை சொன்னா பிறவி கண்டிப்பா. ஏன்னா கடைசி அந்த பதியத்தை பாடி, பஞ்சாட்சர பதியம் பாடிதான் ஞானசம்பந்த பெருமான் அத்தனை வரையும் சிவலோகம் சேர்த்தார். அந்த ஜோதிகளுக்கு அத்தனை வரையும் புக வைத்தார் ஞானசம்பந்த பெருமான். அதே போல இந்த பதியத்திலையும் ஓகும் நாள் உணர்வு அழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல், இதை வந்து சொல்லக்கூடாது. பாடை மேல் போறதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா வழிபாட்டினுடைய
வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற உணர்த்துவதற்காக இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கட்டாயம். அதனால சுந்தரம் சுவாமிகள் இந்த இடத்துல சொல்றாரு, ஓவு நாள் உயிர் ஒழியும் நாள், உயிர் போகும் நாள் உயிர் பாடையும், காவு நாள் இவர் எட்ட நாள் அது தேன்கிழர் புனர் காவில் அப்படின்னு இந்த பாட்டுல அருமையா சொல்றாரு. அப்ப உயிர் போகிறதுக்கு முன்னாடியே நாம என்ன செஞ்சிடணும், வழிபாடு செஞ்சு வச்சோம். கண்டிப்பா ஒரு நாள் விட்டு விட போகுது உயிர், சுட்டு விட போகிறார் சுற்றத்தார், சிவனை என்னாலும் ஏற்றுங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுகம்னு பட்டினத்தார் சொல்றார். இருக்கும்போதே சிவபெருமானை ஏற்றி போற்றி வழிபாடு செஞ்சு வச்சோம். ஒரு நாள் உயிர் போக போகாதான், கண்டிப்பா விட்டு விட போகுது உயிர். சுற்றத்தால என்ன செய்வாங்க, கண்டிப்பா சுற்றி எரிக்கத்தான் போறாங்க. அதுக்கு முன்னாடி சிவபெருமானை என்னாலும் ஏற்றுங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே. யாரும் துணைக்கு வர மாட்டாங்க. நீ யாரையும் அவங்க இப்படி நினைப்பாங்களோ, நம்ம டெய்லி கோயிலுக்கு போறோம் பக்கத்து வீட்டுக்காரங்க எதையும் நினைப்பாங்களோ அப்படிலாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். யார் நினைச்சு ஒண்ணும் ஆகப்பட கிடையாது. உங்களுக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் கணக்கு. அதனால நீங்க தான் வழிபாடு. அதனால கூடுமான அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நீங்க என்ன செய்யாதீங்க, யாரையும் எதிர்பார்க்காது. நீங்க வாடி கோயிலுக்கு வந்து இறைவனை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கும் இறைவனுக்கும் நீ வேறு எனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற என்று சுந்தர அருணைநாதர் பெருமான் சொல்வதற்கு என்னங்க, நமக்கும் இறைவனுக்குள்ள அந்த தொடர்பு தான் நம்ம இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இந்த பதியத்துல பாடினார். நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் அமைச்சுவேன். ஏன்னா இந்த உயிரில் வந்து மறக்கும் தன்மையுடையது. நீங்க வேலைக்கு போகும்போது இறைவன் நினைப்பீங்களா, மறந்துடுவீங்க. மற்ற நேரத்தில் நினைப்பீங்களா, மறந்துடுவீங்க. இந்த கோயிலுக்கு வந்தா ஓ சாமி இருக்காரோ அப்படின்னு சொல்லி அப்பதான் நினைப்பீங்க. மற்ற நேரம் நீங்க நினைப்பது ரொம்ப கஷ்டம். அப்ப உங்க நாவல என்ன ஓடிக்கிட்டே இருக்கணும், நமச்சிவாய் ஓடிக்கிட்டே இருக்கணும். நட்டவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாய். இந்த சொல்ல 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 என்ன ஆகும், இறை நினைப்பு வர ஆரம்பிச்சிடும். நீ உறங்கினாலும் இறை சிந்தனையோடு உறங்கினீங்கன்னா கனவுல கூட சாமி உங்ககிட்ட வந்து பேசுவார். யாருக்காவது கனவுல சாமி வந்திருக்காரா, யாராவது கை தூக்க பார்ப்போம். ஏதோ கொஞ்சம் வர்ற மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு இப்படி அவங்க இப்படி தூக்கமான்னு யோசிக்காங்க. சரி வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அதே சிந்தனையோடு உறங்கினா இறைவன் காட்சி கொடுப்பாரு. நம்ம செல்போன் பார்த்துக்கிட்டே உறங்கினா கொடுப்பாரா, ரொம்ப கஷ்டம். அப்படி இந்த தளத்தை முடித்து விட்டு அப்படியே நேரா கொங்கு நாட்டு முடித்து விட்டு நேரா எங்க போனாரு, திருமுதுகுண்டம் சென்றார். அங்க பெருமானை போற்றி பாடி சுந்தரம் சுவாமிகள் ஏதாவது சாமிகிட்ட வேணும் அப்படின்னு. ரெண்டாவது அங்க வந்து இதுக்கு வந்தார், கோயம்புத்தூர்ல அந்த இடத்துல வந்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரு பாண்டி கொடுமுடி சென்று அதுக்கப்புறம் நேரம் எங்க வந்தாரு, பேரூருக்கு வந்தார். பேரூருக்கு வரும்போது அது வந்து ஞானத்தலம். திரு பேரூர் வந்து என்ன தலம், ஞானத்தலம். சாமி பார்த்தாரு, இப்ப சுந்தரன் வருவான், நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படிவார். யார்கிட்ட, நந்திய பெருமான். கண்டிப்பா சுந்தரன் இங்க தப்பு கேட்டு வருவான், அதனால நீ வந்தான்னா நீ இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஒழிஞ்சிட்டாரு பின்னாடி போய். சுந்தரன் வேமா அடியார் படையோட உள்ள வந்தாரு. சிவபெருமான் உள்ள இருக்காரா அப்படின்னு கேட்டாரு. யாரை பார்த்து, நந்திய பெருமானை பார்த்து. இவர் டேரக்டா பார்த்து இல்லைன்னு சொல்லியிருந்தா அவர் போயிருந்திருப்பாரு. இல்ல அப்படின்னாரு. திரும்பி பார்த்துட்டு சாமி இல்ல அப்படியே நான் உள்ள போய் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர் உள்ள வந்துட்டாரு. எங்க பேருக்குள்ள உள்ள பார்த்தா சாமி ஒளிஞ்சிருக்காரு. எப்பா இங்கேயுமாப்பா, இப்போ இது ஞானத்தலப்பா, இங்கேயும் வந்துமா நீ துட்டு கேட்கணும், வேற வழியே இல்லை சாமி, நீ துட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு என்ன பதியெல்லாம் பாடினேன். உடனே சரி சரி பதிய பாடு, என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சுந்தரம் சுவாமி பாடுவதற்கு சிவபெருமான் நடனம் பண்ணார். இவர் பாட சிவபெருமான் நடனம் பண்ணார். முடிஞ்சதுக்கப்புறம் சாமி எதாவது தாங்க அப்படின்னு. எப்ப நீ பாடுன நான் ஆடுனேன், ரெண்டுக்கு சரியா போச்சு, போயிட்டு வா அப்படின்ட்டாரு. அது வந்து அப்படி போயிட்டார். போய் முதுகுன்றம் போனாரு. அங்க 12,000 இங்க விட்டத அங்க போய் பிடிச்சாரு. எங்க திருமுதுகுன்றத்துல போய் எனக்கு 12,000 பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டாரு. உடனே சாமி கொடுத்தாரு. இப்ப அந்த 12,000 பொண்ணையும் எடுத்துட்டு போகும்போது திருடர்கள்லாம் வருவாங்கல்ல, பறிப்பெயரும்ல, அதனால என்ன பண்ணாரு, அங்க உள்ள ஆத்துல தூக்கி போட்டாரு. 12,000 பொண்ணையும் சாமி நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியும், நேர திருவாரூர்ல கொண்டு வந்து குளத்துல வந்து சேர்த்துரு அப்படின்னு 12,000 பொண்ணையும் அங்க ஆத்துல போட்டு மணிமுத்தாறுல போட்டுட்டு நேர திருவாரூர் போயிட்டாரு. திருவாரூருக்கு அப்படி நடந்து வந்துட்டே இருக்காரு.
இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒன்று ஒன்றா அப்படியே முடிச்சுட்டே வராரு. திருமுதுகுன்ற வந்து அதுக்கப்புறம் நேரா திரு ஒற்றியூர் போனார். திரு ஒற்றியூருக்கு போகும்போதுதான் சங்கிலி நாச்சியாரை சந்திக்கின்றார். அந்த அம்மையார் திருத்தொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சங்கிலி நாச்சியார் பூத்தொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர கன்னி வம்சத்துல வந்தவர்கள் அவர்கள் திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கும் போது சுந்தரம் சாமியார் எப்படி பார்த்தா ஒரு மின்னல் வேகத்துல பார்த்தாராம். அந்த அம்மா டக்குன்னு இப்படி திறந்து பூ அப்படி கொடுத்துட்டு மூடுறாங்க. அந்த நேரத்துல அவர் பார்த்துட்டு சாமி கிட்ட போய், சாமி எப்படியாவது எனக்கு இந்த பொண்ணை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு கேட்டார். சாமி ஏற்கனவே கைலாய மலையில 2 பேர் கமலினி அணிந்திதை என்கின்ற அந்த 2 பெண்களை மனம் முடித்து வைப்பதற்காக சிவபெருமான் ஏற்கனவே கமலினிய பறவை நாச்சியார திருமணம் முடிச்சு வச்சுட்டாரு எங்க திருவாரூர்ல. இப்ப 2வது யாரு அணிந்திதை வந்து இங்க உருத்திர கன்னியாக வந்து இங்கே சங்கிலி நாச்சியாராக இருக்கின்றார். அவங்க பறவை நாச்சியார், இவங்க சங்கிலி நாச்சியார். இவங்க எங்க இருக்காங்க? திரு ஒற்றியூர்ல இருக்காங்க. உடனே சாமி பார்த்தாரு. உடனே எப்படியாவது பெருமானே அதை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னதும் உடனே சிவபெருமான் ஒரு கனவுல போறாங்க. யாரு கனவுல? சங்கிலி நாச்சியார் கனவுல போறாரு. சுந்தரன் மேருமலையிலும் தவம் செய்தவன் அப்படின்னு. சுந்தரம் சாமி எப்படிப்பட்டவரான்? மேருமலையிலும் தவம் செய்தவன். அப்ப முத்துறையில எத்தனை சிவபுண்ணியம் பண்ணியிருப்பாரு யோசிப்பாருங்க. சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் சிவபுண்ணியம் பண்ணணும். இந்த நேரத்துல என்ன செய்யலாம்? சும்மா உட்காந்து சிவபெருமானை நினைக்கணும். கோயிலுக்கு வந்து சுவாமி வழிபாடு பண்ணணும். வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. வாய்ப்பு கிடைச்சா அடியாருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். சிவ சம்பந்தமாகவே இருந்துகிட்டே இருக்கணும். இருந்துகிட்டே இருந்தோம்னா நீங்க சிவபுண்ணியம் பெருக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப சிவபுண்ணியம் பெருக ஆரம்பிச்சுன்னா அக்கௌண்ட் ரொம்ப கூடியச்சுன்னா என்ன ஆகும்? பேங்க்றாங்க ஏதாவது வாங்கிக்கிறீங்களாங்க, லோன் வாங்கிக்கிறீங்களா கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. அதே போல புண்ணியம் பெரியச்சுன்னா யார் வந்துருவாங்க? சிவபெருமான் வந்துருவேன். பேங்க்காரங்க எப்படி வீடு தேடி வந்து ஏதாவது லோன் வாங்கிக்கோங்க, உங்க அக்கௌண்ட் ரொம்ப போய்கிட்டு இருக்கு, உங்களால் ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல சிவபெருமான் சிவபுண்ணியம் ரொம்ப பெருகிச்சுன்னா சிவபெருமானே நேரடியாக என்ன பண்ணிடுவாரு? பரிச்சை வைக்கிறதுக்கு வந்துடுவாரு. அப்படி பரிச்சை வச்சு பாஸ் பண்ணாதான் 63 நாயன்மாரும். நமக்கு பரிச்சைனாலே பயமா இருக்கும். நமக்கு பரிச்சைனாலே. 2வது பரிச்சை வைக்காம எதுலையும் எடுக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? இப்ப நீட்டு தேர்வுல எதுக்கு வைக்கிறாங்க? எத்தனையோ பேர் படிக்கிறாங்க. அதுல பாஸ் பண்ணவங்களதான் என்ன செய்யறாங்க? டாக்டராகவோ ஏதோ படிக்க வைக்கிறாங்க. அதுலயும் செலக்ஷன் பண்ணுவாங்க. அதே போல சிவபெருமான் வந்து பண்ற டெஸ்ட்ல இவங்க எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம பெயிலானவங்க கேட்கீங்களா? இல்ல, நம்மளை வந்து தகுதிப்படுத்திட்டு இருக்காரு. நம்மளை வந்து பரீட்சைக்கு படிக்க வச்சுட்டு இருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் திருநீர் ருத்ராட்சம் தரித்து இந்த வழிபாட்டை நிலைநிறுத்தி அதை சொல்லும்போது சொல்றாரு, இது எப்படிப்பட்ட வழிபாடு அப்படின்னா, பாரடு விண்ணாய் பரந்தயம் பரணே பட்டு நான் மட்டிலேன் கண்டாய் சீரடு பொழிவாய் சிவபுரத்து அரசி திருப்பெருந்துறை உரை சிவனி ஆரோடு நோகேன் ஆர்க்கு எடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருள் இல்லையானால் அப்படின்பாரு. ஆண்டா மட்டும் போதாது, அருள் செய்ய வேண்டும். சுந்தரம் சாமி ஏற்கனவே அங்க கைலாய மலையிலிருந்து கிளம்பும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, கைகள் அஞ்சலி குப்பி கலங்கி நான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையன் மானுடமாய் மயங்கு வேலையில் ஐயரே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்யன அப்படின்னு சிவபெருமான் கேட்டார். எங்க? கைலாய மலையில. இப்ப தடுக்காதாச்சு. எங்க தடுத்தாரு? திருமணத்தை தடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆட்கொள்ளுது அடியாராக ஏற்றுக்கொண்டார். இப்ப அருள் செய்வது என்னவென்று கேட்டால் கடைசி வரைக்கும் இந்த வழிபாட்டில் நிலைநிறுத்தி வைப்பதுதான் ரொம்ப முக்கியம். சிலர் ருத்ராட்சம் போட்டுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், ருத்ராட்சம் போட்டுறலாம். அதுல வந்து பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா அந்த ருத்ராட்சத்தை அப்படி கலட்டி வச்சுட்டு மஞ்சப்பைய தூக்கிட்டு போலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தகுதி இருக்கா? அதுதான் அருள் செய்வதுன்னு அர்த்தம். இந்த வழிபாட்டுல அருள் செய்வது என்னவென்று கேட்டால் கடைசி வரைக்கும் ருத்ராஜம் பெர்மனண்டா போட்டிருக்கணும் அப்படின்னா யாருடைய அருள் வேணும்? சிவபெருமானுடைய அருள். அதான் நிலைநிறுத்தி வைப்பது. சிலர் பார்த்தீங்கன்னா ருத்ராஜம் ஆர்வமா போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா கலட்டி வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் போட்டு விடுவாங்க, குடிச்சிட்டு அப்படி இருக்கக்கூடாது. உண்மையான உணர்வோடு சிவபெருமானுக்கு உண்மையான பக்தராக இருந்து அந்த வேடத்தை அணிந்தால் எல்லா நலன்களையும் நாம் பெறலாம். நம்ம வழிபாட்டிலே ரொம்ப 2 தான், விபூதி 2 தான். ஒவ்வொரு சைவர்கள் இருக்காங்க, காப்பாடிய சைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எப்படின்னா சூலாயத்தை தூக்கிட்டே போவாங்க. சிவபெருமான் எப்படி சூலாயுதம் வச்சிருக்காரோ அதை தூக்கிட்டே எங்க வேணாலும் போய்கிட்டே இருப்பாங்க அவங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைராகிகள் உயிரையும் விட துணிவார்கள்.
மாவிரத சைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முடியை தாரணம் செய்வார். லிங்கோத்வ சைவர்கள் வந்து எப்படின்னா சாமி அணிந்திருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அணிஞ்சிருப்பாங்க, கமண்டலம் மண்டை ஓடு எல்லாமே அணிஞ்சிருப்பாங்க. ஆனா நமக்கு எப்படி அப்படின்னா நம்ம சைவம் எப்படிப்பட்ட சைவம் என்று சொன்னால் இது சித்தாந்த சைவம். நம்மளுடைய கொள்கை எல்லாம் நால்வர் உருவக்களுடைய கொள்கை. திருஞான சம்பந்தர், திரு நாவுக்கரசு பெருமான், சுந்தரம் சுவாமிகள், அப்போ மாணிக்கவாச பெருமான், இந்த நால்வர் பெருமானுடைய கொள்கையில் இருந்து எதுனா நம்ம சித்தாந்த சைவம். அப்போ என்ன சொல்றாங்க, எவரேனும் விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் மூழ்கி ஓராதே அவரவரை கண்டபோதே உகந்தடிமை திறம் நினைந்து யுவதேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்புற நடுதிரியை காணலாமே. அப்ப யாராதான் சரி விபூதி ருத்ராட்சம் தரிச்சிருக்கணும், அவங்கதான் சிவபெருமானுக்கு அடியார்கள், அவங்கதான் சித்தாந்த சைவர்கள் என்று பெயர். ரெண்டாவது போட்டாச்சுன்னா அடுத்து கலட்டணுங்கிற எண்ணமே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த அளவுக்கு பெருமாண்டா இருக்கு. சரி, அப்படி சுந்தரம் சுவாமிகள் இந்த தளத்திற்கு வந்து இந்த பதியத்தை பாடினார். உடனே பதில் சொல்லிட்டு நேராக திருமுதுகுன்றம் போய் 12,000 பொண்ணு வாங்கினாரு. அதுக்கப்புறம் நேராக இங்கே வந்தாரு. இப்படி ஒவ்வொரு தளமாக சென்று பதியம் பாடிட்டு திரு ஒட்டியூர் வந்தாரு. எப்படியாவது திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டாரு. உடனே சுந்தரம் சுவாமிகள் இது அந்த சங்கில் நாச்சியாருடைய கனவுல போய் சிவபெருமான் மேருமலையிலும் தவம் செய்தவன் சுந்தரன் அப்படின்னு. உடனே இல்ல சாமி, சங்கில் நாச்சியார் சொன்னாங்க, அவர் ஏற்கனவே திருவாரூர்ல ஒரு பொண்ணை வச்சிருக்கதாக கேள்வி அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. யாரு? சங்கில் நாச்சியார். இல்லம்மா, நான் இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி உனக்கு சத்தியம் வாங்கி தரேன் அப்படின்னாரு சிவபெருமான். உன்னை விட்டு நீங்க மாட்டான், உன் கூட தான் இருக்கும் அப்படின்னு. அப்படியா? அப்படின்னா நீங்க சொல்லிட்டீங்க, இனிமே நான் மறுப்பேனா சாமி அப்படின்னாங்க சங்கில் நாச்சியார். அதுக்கப்புறம் சத்தியம் வாங்குவதற்காக அந்த நான் வந்து சத்தியம் வாங்கிட்டாங்க அப்படின்னது உடனே நான் சத்தியம் பண்றேன் அப்படின்ட்டாரு. யாரு? சுந்தரம் சாமி சத்தியம் பண்றேன். இவரு உடனே முதல் நாளே போய் சிவபெருமான்ட்ட, சாமி தயவு செய்து எனக்கு திருமணம் முடிக்கணும்னா நீ தயவு செய்து சிவலிங்க மூத்தத்துல இருக்காத அப்படின்ட்டாரு சிவபெருமானை பார்த்து. இப்ப நான் எங்க போக அப்படின்னாரு சிவபெருமான். நீ நேரம் மகிழ மரத்துக்கு போயிரு சாமி அப்படின்ட்டு. அப்படியா? சரி சுந்தரா, நீ சொல்லிட்டு இல்ல, நான் மகிழ மரத்துக்கு போயிடுறேன், நான் இங்க இருக்கல. ஏன்னா ஞானிகளுக்கு தான் தெரியும் சிவலிங்க மூர்த்தத்துல சிவபெருமான் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது யாருக்கு தான் தெரியும், ஞானிகளுக்கு மட்டும் தான் தெரியும். அதுல நீக்க மரம் நிறைந்திருந்தாலும் கூட ஞானிகளுக்கு சுவாமி உள்ள இருக்கிறது இருக்காது தெரியும். ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா சுந்தரம் சுவாமிகள் ஓனகாந்தந்தலிங்கிற ஒரு ஊருக்கு போனாரு. அப்ப அங்க போய் எதுக்கு போனாரு? செல்வம் வாங்குறதுக்காக போனாரு. அது ஞானத்தலம். திருவரும் போனாரு. சிவலிங்கத்துல பார்த்தா சாமி இல்லை. ஏடா நம்ம சாமி எங்க போனாரு, சிவலிங்கத்துல காணமே அப்படின்னு இங்க பார்க்காரு, அங்க பார்க்காரு, சுத்தி பார்க்காரு, பின்னாடி போய் பார்த்தாரு, வெளிப்பிரகாரத்துல பார்த்தாரு, எங்கேயுமே காணணும். திடீர்னு இப்படி வெளியில கோயிலுக்கு வெளியில வந்து இப்படி அண்ணாந்து பார்த்தாரு. பார்த்தா புளிய மரத்துல இருந்தாரு சிவன். எங்க இருக்காரு சாமி? நீ இங்கேயே சாமி இருக்கா? இந்த பதியம் பாடுற சாமி அப்படின்னு. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை கலலடி தொழுதுயினல்லார் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆள்குழி வட்டழுந்து வேனுக்கு உய்யுமாறொன்று அருளி செய்ய ஓனகாந்தன் தளியொளீரே அப்படின்னு பதியம் பண்ண. இப்படி அண்ணாந்து பார்த்தாரு. உடனே சாமி பதியம் பண்ணதும், என்னப்பா அது இங்கேயே வந்துட்டியப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் செல்வத்தெல்லாம் கொடுத்தாராம். எங்க? ஓனகாந்தன். அப்ப நிறைய பாடல்களை பார்த்தாச்சு. எல்லா பாடல்களையுமே சிவபூஜைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய தேனை பால்த்தை இந்த 4 ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது. அப்ப சிவபூஜை பண்றவங்க கண்டிப்பா இந்த 4 அபிஷேகத்தை கட்டாயமா பண்ணணும். என்ன அபிஷேகம் சொல்லுங்க பார்ப்போம். தேன், நெய், பால், தயிர். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுட்டார். இந்த பாட்டிலையும் பாடுறாரு. அதுல தேன் வானநாடரே வரித்துணை வந்து மாசில்லாமணியே மறைபொருளே ஏனமா எதிரேறும் ஆமையும் எலும்பும் ஈடு தாங்கிய மார்புடையோனே தேன் நெய் பால் தயிர் ஆட்டு உகந்தானே தேவனே திரு ஆவடுதுறையில் ஆணையே என அஞ்சல் என்று அருளாய் ஆறு எனக்கு உணவு அமரர்கள் ஏறே அப்படிங்கிறாரு சுந்தரம் சாமி.
அப்ப எல்லா பாட்டிலையுமே சுந்தரம் சாமி என்ன சொல்றாருன்னா தேன் நெய் பால் தயிர் அதனால ரொம்ப முக்கியம். சாமிக்கு அபிஷேகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவாரத்தை ஒண்ணு சொல்லியாச்சுன்னா அது யாருடைய வாக்கு? சிவபெருமானுடைய வாக்கு. யாருமே நாங்க பாடுறேன்னு சொன்னதே இல்லை. பாடினது யாரு? சிவபெருமான் தான் பாடினாங்க. நாங்க சும்மா வாயைத்தாங்க அசைச்சோம். திரைப்படத்துல போய் பார்ப்போம், கதாநாயகன் பாட்டு பிடிக்கிறாரு, பின்னாடி வந்து ஒருத்தர் வாய்ஸ் கொடுப்பாரு, இவர் வாயை தான் அசைப்பாரு. அதே போல ஞானிகளுடைய வாக்கிலிருந்து யாரு பாடினா? சிவபெருமானே பாடினா. இவங்க வாயத்தான் அசைச்சாங்க, உள்ள இருந்து பாடினது சிவபெருமான். அப்ப அவங்களுடைய பாடல்லாம் சிவபெருமானுடைய வாக்கு என்பதை மறந்துடக்கூடாது. அப்படி இந்த பதியத்துல பாடுறாரு, நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை. நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க சிவபூஜையில எனக்கு துட்டே இல்லைங்க அப்படின்னு நினைச்சா கூட நீங்க எந்த அபிஷேகம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அகத்துல நீங்க பண்ணுவீங்க பாருங்க. அகபூஜை பண்ணும்போது என்னென்ன பொருளையோ அத்தனையும் அகத்துல பண்ணிடும். என்கிட்ட நெய் இல்லைங்க, உள்ள பண்ணுங்க. பால் இல்லைங்க, உள்ள பண்ணுங்க. தயிர் இல்லைங்க, உள்ள பண்ணுங்க. குடகுடமா அபிஷேகம் பண்ணுங்க சாமிக்கு. அகத்துல எவ்வளவு நாள் கொடுக்கலாம். இப்ப ஒரு குடம் பால் எவ்வளவு இருக்கும்? ரூபா. ஒரு குடம் பால் எவ்வளவு வரும்? சரி, ஒரு 108 குடம் பால் எவ்வளவு? என்ன முடியாது. அத்தனையும் நீங்க எடுத்து செய்யலாம். உள்ள அகத்துக்குள்ள அபிஷேகம் அண்டவா எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம். கையில் ஒன்றும் காணவில்லை கலலடி தொழுதுயினல்லால் ஐவர் கொண்டு. சாமி, இந்த 5 பேர் இருக்காங்களே என்னை போட்டு பாடாப்படுத்துறாங்க. 5 பேர் யார் தெரியுதா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 5 புலன்களும் 5 பொறிகளும். அல்வா சூட போட்டுக்கிட்டு இருந்தா உடனே நேரம் அங்கதான் போகுது நோக்கி. எப்படியாவது ஒரு காக்குளமாவது வாங்கி வீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இட்லி சுட சுட போட்டா ஒரு 10 இட்லி கெட்டுப்பா அப்படிங்கிறோம். அது முடியல. சுவை கேட்குது, சுவை ஒளி உரு ஓசை நாட்டம். தென்றல் காற்று அப்படியே வீசுன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு 10 நிமிஷம் இங்கே உட்காந்துட்டு போயிடுவோம். இந்த தென்றல் காற்றை வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு அதை விரும்புது. உரு ஓசை நாற்றம் ஏதாவது மணந்துருச்சுன்னா உடனே சுவாசம் பண்ணி அப்படியே அந்த இடத்துக்கு ஓடிடுறோம். நல்ல வாசனையா இருக்கேன், மூக்கு ரொம்ப தொலைக்குது, இங்க ஏதோ பாத்து சாது வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு நேரம் நோக்காங்க. இந்த 5 புலன்கள் வழியா நாம சென்றோம் அப்படின்னா கண்டிப்பா கீழே தான் போகணும். ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி அவங்க வழியில போனோம்னா ஆள் குழி பட்டழுந்து வேணுக்கு ஆள் குழியில தான் போகணும். அப்ப அந்த 5 ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தின் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களில் செல்லுமே என்று சிவஞான போத சூத்திரம் நமக்கு சொல்கின்றது. அப்ப 5 வேடர் சாமி வந்து ராஜா, சிவபெருமான் நாமெல்லாம் இளவரசர்கள், உயிர்கள் எல்லாம் இளவரசர். நாம யாருக்கு எங்க இருக்க வேண்டியவங்க? அரண்மனையில் இருக்க வேண்டியவங்க. ஆனா எங்க இருக்கோம்? வேடுவர்கிட்ட போய் இருக்கோம். சாமி வந்து கூப்பிடாதேப்பா, நீ இருக்க வேண்டிய இடம் அரண்மனைப்பா, வாப்பா அப்படின்னு சொல்லி சுவாமி கூப்பிட்டா நாம அங்க இருந்து வராம எங்க இருக்கோம்? 5 வேடர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் போய்க்கிட்டு அரச பதவியை விட்டுட்டு எங்க வந்திருக்கோம்? காட்டுக்குள்ள வந்து வாழ்ந்து. அதனாலதான் சாமி நம்மள ஒவ்வொரு நிலையிலையும் சவுண்டு வரும். லேசா சவுண்டு கொஞ்சம். ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆள் ஒளி பட்டழுந்து வேணுக்கு உயிர் அருளிசை ஓனகாந்தன் தளியொளீரே. அப்படி சொல்றாரு, உயிமாறு ஒன்று அருளி செய்யர் ஓனகாந்தன் அழி. அப்ப நம்ம இந்த 5 கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிச்சு முடிச்சுக்கிட்டோம். இதிலிருந்து தப்பிக்கிறது ஒரே வழி, இறைவனை சரணாகதி அடைந்து அவருடைய திருவடியை பற்றி கொண்டு அடியார்களோடு இணங்கி வழிபாடு செய்தாலோடைய நாம் என்ன செய்ய முடியாது, இதுல இருந்து வீடே போக முடியாது. அப்படி இந்த பாட்டுல அழகா சொல்றாரு, தேனை பால்தை ஆட்டுகந்தானே தேவனே திரு ஆபடுத்துறையில் ஆணையை அஞ்சல் என்று அவருடைய ஆரியணைக்கு உறவு அமரர்கள் ஏறே. அது மாதிரி இப்ப சிவலிங்க மூத்தத்துல
சாமி நீ சிவலிங்கத்துல இங்க இருக்க வேண்டாம், நீ அங்க போயிரு அப்படின்னாரு. உடனே நான் சரி இப்ப நான் மகிழ மரத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு சிவருமான் அப்படி போனாரா, நேரா யாருடைய கனவுல போயிட்டாரு, சங்கு நாச்சியோட கனவுல. இப்ப நாளைக்கு சுந்தரர் வந்து உன்கிட்ட சத்தியம் வாங்குறது, நீ சத்தியம் போடுறேன்னு இருக்கியா, நீ அவன் மகிழ மரத்துக்கு கூப்பிடுவான், இல்ல சிவலிங்கம் மூத்தத்துக்கு முன்னாடி அவ சத்தியம் வாங்குறேன்னு சொல்லுவான், நீ மகிழ மரத்துக்கு வான்னு சொல்லிடு அப்படின்ற. யாரு? சிவ. இப்ப ரெண்டு பேரும் மறுநாள் காலையில வந்தாங்க, சாமிக்கு முன்னாடி சத்தியம் பண்றேன் அப்படின்னாரு. யாரு? சுந்தரம் சாமியும். உன்னை விட்டு நான் நீங்க மாட்டேன், இந்த ஊர்லயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எங்க வந்தாரு, அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒட்டியூர் பெருமானுக்கு முன்னாடி திருமணேஸ்வரத்துக்கு முன்னாடி இப்படி வந்துருந்தாரு. அம்மா வந்தாங்க, சங்கினாச்சியார் வந்தாங்க, சத்தியம் போடுறேன் அப்படின்னாரு. உடனே அம்மா சொன்னாங்க, இந்த விஷயத்துக்காக சாமிக்கு முன்னாடி எல்லாம் போய் சத்தியம் வாங்கலாமா, நீங்க வாங்க மகிழ மரத்துக்கிட்ட வந்து சத்தியம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சாமி இப்படி பார்த்தாரு சாமிய, நல்லா மாட்டி விட்டு சாமி அப்படின்ட்டு போனாரு. உடனே மகிழ மரத்துல சத்தியம் பண்ணிட்டு இப்ப திருவாரூர்ல உற்சவம் நடக்கின்றது, வசந்த உற்சவம் நடக்கின்றது என்கின்ற அந்த செய்தியை அறிந்து உடனே எப்படியாவது பெருமானை போய் பார்க்க வேண்டும் என்று விரும்பி தன் சத்தியத்தையும் மீறி அந்த ஒட்டி ஒரு எல்லையை தாண்டினார் பாருங்க. அடுத்த சுவை 2 கண்ணும் போய் உடனே யாரா இருந்தாலும் சரி, அடியாராக இருந்தாலும் சத்தியத்தை என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது, பொய் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, உண்மையை தான் பேசணும். ஏன்னா அப்ப சொல்ற அதான் சொல்றாரு, பாட்டை சொல்றாரு, மெய்மையாம் உழவை செய்து, உண்மை இருக்கணும், மெய்மையாம் உழவை செய்து விருப்பு என்னும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவு என்னும் வேடியிட்டு செம்மையில் நிற்பாராகி சிவகதி விரையும் என்றே அப்படின்னு யார் சொல்றா? அப்ப சமயம் சொல்றாரு. அப்ப பொய்மை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சத்தியத்தை மீறினாரு, 2 கண்ணும் போகியது. நேரத்தில் வெண்பாக்கத்துக்கு போனாரு. எப்பா சாமி இருக்கியா இல்லையா அப்படின்னாரு. எப்பா நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு உள்ள இருந்து ஒரு கம்பை போட்டு தூக்கி மேல வெளியில போட்டாரு. அந்த கம்பை பிடிச்சி போப்பா அப்படின்ட்டு உடனே அந்த கம்பை பிடிச்சிக்கிட்டே சுந்தரம் சாமிகள் அப்படியே வந்தாரு. இப்படி என்னை உளம்போகீர் என்றானே, உளம்போகீர் என்றானே ஒரு பதியம் பண்ணார் சுந்தரம் சாமி. பாடிட்டு நேரா இப்ப கண்ணை வாங்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நேரா கட்சி ஏகம்பத்துக்கு போனாரு. அம்மாவை முதல் பிடிப்போம் அப்படின்னு காமாட்சி அம்மா கிட்ட நேரா போனாரு. எப்பயுமே அம்பாள் சொல்லியாச்சுனாலே சுவாமியை சேர்த்து தான், மறந்துடக்கூடாது. ஆலந்தான் உணர்ந்து அமர்ந்து செய்தானே அந்த பதியத்துல சொல்லும் போதே அம்பாளையும் சேர்த்து பாடுறாரா, சாமியோட சேர்த்து தான் அம்பாளையும் பாடுறாரு. நம்ம திருமுறைகள்ல எல்லா இடங்கள்லையுமே சாமி தனியாவோ இல்ல சக்தி தனியாவோ குறித்து பாடியிருக்கவே மாட்டாங்க. முதல் பாட்டே தோடுடைய செவியன் அம்மை அப்ப. அதே போல இங்க நேர போனாரு, காஞ்சி மாநகரத்துக்கு போனாரு, கண் பெற வேண்டும் என்று அங்கு பதியத்தை பாடினார். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமர தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானே ஏலவாழ் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன்யமானை காண கண் அடியேன் பெற்றவாரே அப்படின்னு பாடினாரு சுந்தரம் சாமி. எங்க திருக்கட்சி ஏகம்பத்துல. உடனே பாத்தீங்கன்னா அந்த பதியத்தை கேட்டதுமே இடக்கண்ணு வந்துருச்சு. இடது கண்ணு அப்படிப்பட்ட பாட்டு, அருமையான பாட்டு. இந்த பாட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆலந்தான் முகந்து அமர்ந்து செய்தானே ஆதி அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானே சிந்திப்பார் அவர் சிந்தையிலானே ஏலவாள் குழலால் உமை நங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற கால காலனை கம்பன்யம்மானை காணக்கண் அடியே. காலகாலம் யாரு? சிவபெருமான் தான் காலகாலம். காலம் அதீதனே பேரு. ஏன் அப்படின்னா காலத்துவம் எங்க வருது? சிவதத்துவத்துக்கு கீழே இருக்கு. சாமி 36 தத்துவத்தையும் கடந்தவர். அதுக்கு கீழே தான் என்ன இருக்கு? நானும் விந்து சாதாக்கி ஈஸ்வரன் சுத்த வைத்தேன். அதுக்கு கீழே தான் காலமே வருது. அப்ப காலத்தையெல்லாம் கடந்ததுனால காலா அதீதன்னு பேரு சிவபெருமான். அத காலகாலனை கம்பன்யம்மானை காணக்கண் அடியே பெற்றவாறே அப்படின்னு பதியம் பண்ண. அப்ப காலத்தையெல்லாம் கடந்தவர். நம்மளுடைய காலம்லாம் எத்தனை காலம்? நம்ம வாழ்கின்ற காலம் எவ்வளவு? 100 வயது. யாராவது 100 வயது வரைக்கும் இருக்காங்களா? ரொம்ப கஷ்டம்.
இப்ப பூரா சுகர் வந்துருதுங்க. எல்லாம் 60 70 எல்லாம் போயிடுறாங்க. எல்லாருமே 60 தாண்ட முடியல, 70 தாண்ட முடியல. யாரை கேட்டாலும் சுகர். முன்னாடிலாம் என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்னு கேட்டாங்க. அப்புறம் எவ்வளவு சொத்து பத்து இருக்குன்னு கேட்டாங்க. இப்ப அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு சுகர் இருக்கு அத்தனை எல்லாரும் ஒருத்தர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சுகர். அதுலயும் இவரை விட அவருக்கு கொஞ்சம் கூடிட்டா இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்கு 350 நல்ல வேலை எனக்கு எனக்கு 300 அப்படியே போச்சு. உங்களுக்கு 350 எனக்கு 300 தாங்க. அப்ப நான் பரவாயில்ல போல தெரியுது அப்படின்ட்டு மனதை தேர்த்திக்கிறாங்க. சரி, அப்படி இந்த பதியத்தை பாடினார். இடக்கண்ணை பெற்றார். உடனே வழக்கண்ணை பெறுவதற்காக நேர திருவாரூருக்கு அப்படியே அந்த ஒரு கண்ணை வைத்து நேர திருவாரூருக்கு சென்றார். திருவாரூர் மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டார். சாமி ஒன்னை தவிர நான் வேற யாரும் சாமி வேண்டேன், பிறரை வேண்டார். மூலா தீப்போல் உள்ளே கலன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியாதங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாந்திருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரேன்னு பதியம் பண்ணார். சாமி நான் ஒன்னை தவிர வேற யாரையும் நினைக்கல, மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது. நான் பிறரை யாரையும் வேண்டல, ஒன்னதான் பிடிச்சிருக்கேன். நான் காலையில ஒரு சாமி, மத்தியானம் ஒரு சாமி, சாயங்காலம் ஒரு சாமி எல்லாம் போறது இல்ல, ஒரே சாமி. பெரும் தெய்வம் நீ ஒருத்தர் தான். சிவனோடு ஒப்பும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. போனம் கடந்தென்று பொன்னழி மண்ணும் தவணை சடைமுடி தாமரையானே. எனக்கு நல்லா தெரியும் சாமி, நீ ஒருத்தர் தான் முதல் பொருள் அப்படின்னு உறுதியா இருக்காரு சுந்தரம் சாமி. மிலா அடிமை யாருக்கு? சிவபெருமான். பிறரை வேண்டார். மூலா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தார் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார்த்தங்கள் அல்லல் சொன்னக்கார். சாமி இந்த அடியார்கள் எல்லாம் துன்பத்தை சொல்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிருக்கணும், அவங்க துன்பத்தை நீ நீக்கணும். ஆனா அவங்க சொல்லியே நீ நீக்கிறனா, நீயே இந்த திருவாரூர்ல வாழ்ந்து போ சாமி அப்படின்னு. திருவாரூரில் வாழ்ந்து போதீரு அப்படி பாடிக்கிட்டு இருக்கும் போதே சாமி உனக்கு 3 கண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டார். யார்ட்ட? சிவபெருமானை பார்த்து கேட்டார். என்னப்பா எப்படி சொல்ற, எனக்கு முக்கண்ணு ஊர்ல எல்லாம் வெளியிட்டு இருக்காங்கப்பா, எனக்கு 3 கண்ணு இருக்கு, அதுல ஒரு கண்ணை கொடுத்தா என்ன சாமி அப்படின்னாரு சிவபெருமானை பார்த்து. எத்தனை கண்ணு? அதுல மற்றை கண்தான் தாராது ஒளிந்தால் வாழ்ந்து போதீரே குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கினீர். என் கண்ணை எப்படி கொத்தையாக்கிட்டே சாமி, அந்த கண்ணை கொஞ்சம் கொடுத்து 3 கண்ணு வச்சிருக்கல. அதுல சிவபெருமானுக்கு 1.5 கண்ணு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமானுக்கு 1.5 கண்ணு ஒரு பேரு. பாதி அம்பாள், பாதி 3 கண்ணுல பாதி யாரு? 1.5 கண்ணு சாமி, 1.5 கண்ணு. ஒரு பையனை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பையனை வந்து யாரோ 1.5 கண்ணு சொல்லிட்டாங்க. அழுதுகிட்டே வந்தான். இப்ப இந்த சிவா அந்த ரொம்ப வஞ்சிக்கிட்டே இருக்கான். என்னையா வந்தான்? 1.5 கண்ணு சொல்றான். ஏன் சிவபெருமான் பேரியா? அதனால நீ வருத்தப்படாத, சிவபெருமானுக்கு 1.5 கண்ணு ஒரு பேர் இருக்கு, அதனால நீ வருத்தப்படாத. அப்படியா அப்படின்னு கண்ணை தொலைச்சிட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். சாமிக்கு பாருங்க எப்படி ஒரு சிறப்பு பாருங்க, எப்படி அழைத்தாலும் சிவபெருமான் ஏத்துக்கிறார். அப்படிப்பட்ட கருணைமா கடல் முக்கள் பெருமான். ஒன்றும் போதான் ஆயனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்று பெய்தோதான் ஏழை பங்காய் இன்பமே குன்றே எனைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என் தான் கெட்டது இறங்கிடாய் எந்தோல் முக்கன் எம்மான். முக்கள் பெருமான் சிவபெருமான் விட்டார். அப்படி இந்த பதியத்தை பாடினாரு. மற்றை கண்தான் தாராது ஒளிந்தால் வாழ்ந்து போதீரே குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை. நான் என்ன சாமி குற்றம் செஞ்சேன்? என் கண்ணை எடுத்துட்டியே சாமி. இப்ப வழக்கொண்ணு வேணும் அப்படின்றது உடனே அடுத்த நிமிஷம் வழக்கண்ணு வந்துச்சு. 2 கண்ணையும் பெற்று அங்கே இருந்தேன். இப்ப சங்கில் நாச்சியாரை போய் பார்த்துட்டு வந்தாரா? இப்பதான் கதையை ஆரம்பிக்க போகுது. இந்த நாயனாருடைய கதையே இப்பதான் ஆரம்பிக்கும். இப்ப போயிட்டு வந்தாரா? வந்ததும் இப்ப பறவை நாச்சி ரொம்ப நாள் ஆச்சு. சென்னைக்கு போய் ஒட்டியூருக்கு போய் பல தலங்களுக்கு எல்லாம் போய் சென்று ஒட்டியூர்ல போய் திருமணம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்க வந்தாச்சு. இப்ப இங்க யார் இருக்கா? திருவாரூர்ல பறவை நாச்சியார் இருக்காங்க. பறவை நாச்சியார் இருக்கவும் உடனே இப்ப நம்ம போனா நம்மள சத்தம் போடுவாங்க. ஏன்னா சங்கல் நாச்சியார் முடிச்ச விஷயம் யாருக்கு தெரியும்? இந்த காலத்துல யாராவது சொல்லாம இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஒண்ணு தெரிஞ்சா போதும் உடனே நேர பறவை வீட்டுக்கு வந்து நீங்க நம்ம மனைவிட்டு அதுலயும் குறிப்பா ஒரு ரகசியம் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க,
அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்க, கடைசி அங்க சுத்தி கடைசி நம்மகிட்டே உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி நீ யாருக்குமே சொல்லிடக்கூடாது, நம்மகிட்டே வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி அது மாதிரி சங்கில் நாச்சியார் முடிச்ச விஷயத்த யாரையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்க. உடனே அப்படியே பறவை அந்த அம்மா கிட்ட பேச்சு, எங்க பறவை நாச்சியார் பேச்சு, இந்த மனுஷன் இப்படி வேற செஞ்சுட்டாரா அப்படின்னு அந்த அம்மா கோபமா இருக்காங்க. இப்ப சாமி என்ன பண்ணாரு, சுந்தரம் சாமியில சிவபெருமான அழைத்தார். பெருமானே, தோழமை கொண்ட பெருமானே, எப்படியாவது என்ன செய்யணும், தூது செல்ல வேண்டும் என்று சிவபெருமான்ட்டே கேட்டார். அப்படியே சுந்தரா, நீ கவலைப்படாது, மருத்த நீ என்ன செய்வ, மருத்த நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னாரு. என்ன இருப்பா, நான் போயிட்டு வந்துருப்பா அப்படின்ட்டு சிவபெருமான் என்ன பண்ணாரு, முதல்ல ஒரு அர்ச்சகர் இடத்துல போனாரு. எங்க பறவை நாச்சியார் வீட்டுக்கு ஒரு அர்ச்சகரா போனாரு. எவ்வளவு சொல்லி பார்க்கறாரு அந்த அம்மா, அவரை பத்தி பேசுறாங்க, நீங்க இங்க இருக்க வேண்டாம் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. உடனே நேரம் வந்தாரு. உடனே இங்க சுந்தரம் சாமி ஆக சிவபெருமான் போயிட்டாரு, நம்முடைய இதெல்லாம் தீர்த்துருவாரு, நேரம் பரவநாச்சியார் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு கற்பனையில் இருக்காரு. சாமி வந்து, எப்பா ஒத்துக்கிற மாட்டேங்கப்பா, என்ன சாமி ஒன்னே நம்புனே சாமி. சிவபெருமானை பார்த்து சொன்னார், ஒன்னே நம்புனேன், நீ இப்படி பண்ணிட்டிய, நீ நான் உயிர் விடுவதற்காக வழி இல்லை அப்படின்னு உடைவாள் எடுக்க போயிட்டாரு. உடனே இருப்பான், உனக்காக நான் இன்னொருக்க போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சாமி அப்படியே அண்ட சனாதன் 33 கோடி தேவர்கள் முதற்கொண்டு உள்ள போயிட்டாங்க. எங்க பரவநாச்சியார் வீட்டுக்குள்ள சாமி அப்படியே ஒரு சுய உருவத்தோடு அப்படியே வந்தார். உடனே சாமி அப்படின்னு சொல்லி திருவடியில் விழுந்தார்கள் பரவநாச்சியார். உடனே சுந்தரனை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே சாமி, நீங்க சொல்லி நான் கேட்காம வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே இருவரையும் சேர்த்து வைத்தார். இந்த செய்தியை யார் அறிகின்றார் என்றால், நமது ஏகர்கோன் கிடைக்காம நாயனார் அறிகின்றார். சிவபெருமானையே தூது சொல்ல அனுப்பிய அவரோடு நான் இனிமே அவரை பற்றிய நான் சிந்திக்கவே மாட்டேன், அவர் நமக்கு பகைமை அப்படின்னு சொல்லி அவரை பார்க்கவே கூடாதுங்கிற நிலையில எங்க இருக்காரு, இந்த ஏகர்கோன் கிடைக்காம நாயனார் அவர் இல்லத்துல. இப்ப சாமி என்ன பண்ணாரு, இப்படி இருக்காரு, அப்ப இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சிவபெருமான் விரும்பினார். எப்படி ஒரு இறைவனையே தூது செல்ல எப்படி அனுப்பலாம், அது எவ்வளவு பெரிய குற்றம், அப்படி செய்யலாமா, அப்படிப்பட்ட நாயனார் நம்ம பார்க்கலாம். அவர் அடியார்கள் பெரியவருக்கு சொல்றாங்க, அவர் எப்படி இப்படி செய்யலாம், அதனால நான் அவருடைய நான் நட்பு வைத்துக் கொள்ள மாட்டேன்னு சொல்லி அப்படி அவர் வீட்டில் இருக்கிறாரு. இந்த செய்தியை சுந்தரம் சாமியும் கழிப்படுறாரு, உங்க மேல ரொம்ப பகைமை கொண்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதும் உடனே நான் எப்படியாவது போய் நான் நட்பு கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த நேரத்துல இவர் என்ன பண்றாரு, சாமி வந்து அவரு கனவுல போய் சுந்தரன் நீ ஏற்றுக்கொள், நண்பனாக ஏற்றுக்கொள் அப்படின்னாரு. அவர் ஏற்றுக்கொள்ற மாதிரி தெரியல, அவர் ஏற்றுக்கொள்றதை காட்டும் நான் உயிர் விடுவது மேல் அப்படின்னாரு. சிவபெருமான்ட்டே சொன்னாரு ஏற்கொள்ள. உடனே அடுத்த நிமிஷத்துல அவர் நட்பு கொள்கின்றாருங்கிற செய்தி, அவரை பார்க்க அவர் வந்துகிட்டு இருக்காருங்கிற செய்தி அறிஞ்சதுமே தன் உடைவாளால் எடுத்து என்ன பண்ணாரு, தன்னையே குத்தி உடலை அப்படி வெளியே வந்துச்சான். அந்த அளவுக்கு தன்னை மயத்து கொண்டு அப்படி கிடக்காரு. அந்த நேரத்துல இந்த அம்மையாரும் உள்ள எடுத்து அந்த வீட்டுக்குள்ள கடைசி ரூம்ல கொண்டு போய் வச்சு தன்னுடைய உயிரை மாய்த்து சிவலோகம் செல்ல வேண்டும் என்று நினைக்கும் போது சுந்தரம் சாமி பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்காரு. யாரை பார்க்க, ஏற்கொண்டு கலிக்காம பார்க்க வந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற செய்தியை இந்த அம்மா அறிந்து உடனே அந்த கடைசி ரூம்ல வச்சு பூட்டிட்டு நேரம் வெளியில வந்து தோரணம் எல்லாம் கட்டி பூர்ண கும்பம்லாம் வைத்து சுந்தரம் சாமிகளை அழைத்தார். அப்படியே சுந்தரம் சாமிகள் அப்படியே வர்றார். வந்து உங்களுடைய கணவர் எங்க இருக்கின்றார், அவரை முதல்ல நான் பார்க்கணும், அவர் என் மேல ரொம்ப பகைமையா இருக்காராம், அந்த பகைமையை நீக்கி அவரோடு நட்பு கொள்ள வேண்டும் என்று அவரை காமிங்கள்னதும் உடனே இல்ல அவங்க இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க. எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தாங்க, இல்லை எப்படியாவது நான் அவங்களை பார்க்காம போறதில்லை அப்படின்றது உடனே உண்மையை எழுதி வேகமா வந்து அந்த கடைசி ரூம் திறந்து காமிச்சாங்க பாருங்க. அப்படியே அவர் குடல் சருகி இனிமேல் நானும் வாழ்வதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடைவாளை எடுத்து சுந்தரம் சாமி தன்னைத்தானே வெட்ட போனாரு. உடனே சிவபெருமானுக்கு தடுத்துட்டாரு. யாரு தெரியுமா, 2 பேரும் அடுத்த நிமிஷமே இறந்து போன ஏற்கனவே அப்படி உயிர் பெற்றோம். சுந்தரம் சாமியை தடுத்தார், கணிக்காம உயிரோடு இருந்து வந்தார். 7 பேருக்கும் நட்பை உருவாக்கி எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. 2வது ஏற்கனவே கணிக்காம சுவாமி மேல அவ்வளவு அன்பு, சாதாரண அன்புலாம் கிடையாது. அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பங்கூர் என்கின்ற ஊர்ல போய் நல்ல வழிபாடு செய்யக்கூடியவர். ஊர் வந்து முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னேன், திரு பெருமங்கலம் சொன்னேன். அது பக்கத்துல திருப்புங்கூர் இருக்கு, அங்க போய் சுவாமிக்கு வேண்டுவன செய்வார், அடியார்களுக்கு வேண்டுவன செய்வார். திருநீரையே
மெய்ப்பொருளாக எண்ணி எப்படி மெய்ப்பொருள் நாயனார் திருநீரை மெய்ப்பொருளாக கொண்டாரோ அதே போல திருநீர் மேல் மிகுந்த பற்று கொண்டார். அடியார்களுக்கு வேண்டுவன செய்வார். திருக்கோயிலுக்கு சென்று வேண்டுவனை செய்வார். திருப்பூர்லேயே தங்கியிருந்து அங்க பல திருப்பணிகள் எல்லாம் செய்திருக்கின்றார் இந்த ஏற்கோன் கழிக்காம. அப்படிப்பட்ட தனி சிறப்பு இந்த நாயனார். கதை புரியுது உங்களுக்கு? அதெல்லாம் சாதாரண முடியுமா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அதாவது சிவபெருமானே அவரையே போய் எப்படி தூத்து சொல்லலாம், தூருக்கு அனுப்பலாம். அப்ப அது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்னு இந்த நாயனார் நினைக்கிறேன். அப்ப அவர் என்னை பார்ப்பதா, அதன்படி நம்முடைய உயிரை நீத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதுபடி உயிரை நீத்துட்டாரு. அப்ப கூட சிவபெருமான் தடுக்கல. இப்ப சுந்தரம் சாமி வெட்ட போனார் பாருங்க, உடனே சாமிட்டார். தடுத்து 2 வரையும் அவர் உயிரோடு எழுப்பி இருவரையும் நட்பு கொண்டு அந்த இருவரையும் சேர்த்து வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வரலாறு இந்த ஏயர்கோன் கழிக்காம நாயனாருடைய வரலாறு. முதல்ல சுந்தரம் சுவாமிகள் ஒவ்வொரு தலை சுந்தரம் சுவாமிகளுடைய கதை எப்படின்னா, முதல்ல ஆரம்பத்துல ஒரு கதை, அவர் கைலாயத்துல இருந்து வர்ற கதை. இப்போ ஊடால இந்த கதை வருதா, இதுக்கு அடுத்து கடைசி வருவார் சுந்தரம் சுவாமி. முதலிலும் இடையிலும் கடையிலும் வரும். இப்படி இடையில வந்த ஒரு சிறப்பு தான் இந்த நாயனாருடைய வரலாறு தான் இவ்வளவு சிறப்பு. சுந்தரம் சுவாமிகள் ஒவ்வொரு இடத்துலயா பதியம் பாடி கடைசி இங்க அமர்ந்திருக்கும் போதுதான் ஏகவன் கைகாவலனுடைய வரலாறு நமக்கு வருது. அவ்வளவு சிறப்பு, தனி சிறப்பு இந்த ஏகவன் கைகாவலனுடைய. அதுலயும் ஒரு இப்ப பெரிய புராணத்துக்கு கதாநாயகன் யார் தெரியுமா உங்களுக்கு? பெரிய புராணத்திற்கு கதாநாயகன் சுந்தரம் சுவாமிகள். சுந்தரம் சுவாமிகள் தான் கதாநாயகன். இப்ப ஒரு கதாநாயகன்னா முதல்ல வரணும், இடையில வரணும், கடைசியில் வரணும்ல. அதே போல பெரிய புராணத்துல முதல்ல சுந்தரம் சாமி வருவாரு, இடையில சுந்தரம் சாமி வருவாரு, கடைசி கைலாயம் போகும்போது சுந்தரம் சாமி வருவாரு. அப்ப கிட்டத்தட்ட நம்ம நடுவில் வந்துட்டோம்ல. சுந்தரம் சாமி முதல்ல வந்தாரு, இப்ப நடுவில் வந்துட்டோம். அடுத்து கடைசி எப்பயுமே பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் எடுத்துட்டீங்கன்னா இறைவன் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர்கள் நாயன்மார்கள். அப்ப நாமளும் எப்படி அன்பா இருக்கணும் அப்படிங்கிறத காட்டியவர்கள் தான் நாயன்மார்கள். நாம அவங்க அளவுக்கு முடியலைன்னாலும், 63 நாயன்மார்கள் அளவுக்கு முடியலைன்னாலும் அது நம்மளால முடியாது, அது வேற விஷயம். ஏன் அப்படின்னா அவங்களெல்லாம் செயற்கரிய செய்த பெரியவர்கள், நாம செயற்கரிய செய்யலாகாத சிறியவர்கள். அவங்க மாதிரி அன்பு செலுத்த முடியுமா? கண்ணப்ப நாயனார் மாதிரி கண்ணை கொடுக்க முடியுமா? சிறுத்தொன் நாயனார் மாதிரி பிள்ளை கை கொடுக்க முடியுமா? இல்லை அகத்துலதான் பூஜை செய்ய முடியுமா? பூசலா மாதிரி உட்காந்து கோயில் கட்ட முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அது ஈஸியான வேலை தான் நம்ம சொல்லுவோம். ஆனா உட்காந்து பாருங்க, கண்ணை மூடும் போதே பேங்க்காரன் தான் ஞாபகம் வருவான், இல்லைன்னா பால்காரன் தான் ஞாபகம் வருவான், இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க ஞாபகம் வருவாங்க. கண்ணை மூடுதாலே அதான் ஓடும். பக்கத்து வீட்டுக்காரி என்ன பேச்சு பேசுறான், கண்ணை மூடிக்கிட்டு இப்படி பேசி விட்டாலே, நம்மள மனநோவுப்படி பேசி விட்டாலே அப்படின்னு கண்ணை மூடும் போதெல்லாம் அதே சித்தர் வரும். நம்ம எங்கிட்ட முடியாது. எளிமையான இதை கூட நம்மளால செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆனா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சைவர்கள் அப்படி 63 நாயன்மார்கள் மாதிரிலாம் நீங்க செய்ய வேண்டாம். நீங்க கண்ணை தோண்டி கொடுக்க வேண்டாம், பிள்ளைக்கறியெல்லாம் கொடுக்க வேண்டாம். எளிமையாக சிவபூஜை செய்தாலே, எளிமையாக சிவபூஜை செய்து மேன்மை அடைந்தாலே போதும் என்றுதான் நமது அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. மானுட பிறவி தானம் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து 5 அரண் வடிக்காக வன்றோ, வானிடத்தவர் மண்மேல் வந்து அரண்தனை அச்சிப்பர் ஊனிடத்து உடலும் ஊமர் இதை ஒன்று புணரார் அந்தோ என்று சிவஞான சித்தியார் என்கின்ற நூல். மற்ற பிறவிகளை சொல்லல, மனித பிறவிதான் சொல்லியிருக்காரு. மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம். ஏன்னா அப்ப மணி பார்க்க ஏன்னா அந்த மனித பிறகு என்ன சொல்லிருக்காரு, ஊனிடத்து உலகம் ஓமர் இதை ஒன்றும் உணர வந்தார். மானுட பிறவி தானும் வகுத்தது, விலங்குக்கெல்லாம் சொல்லல, மனித பிறவி தான் சொல்லியிருக்காரு. மனித பிறவி மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆயிடத்து 5 அரண்படிக்காக வந்தார். எதுக்காக நம்ம மனித பிறவி கொடுத்ததுன்னா இறைப்பணி செய்வதற்கு தான் நமக்கு இந்த பிறவி. இதை விட்டாச்சுன்னா இப்பிறவி தப்பினே எப்பிறவி வாய்க்குமோ, வாய்த்தது இது ஒரு பிறவி நந்தவக்கு மதித்திருங்கிறாரு அப்போஸ்தலன். அப்ப இந்த பிறவி எப்படி மதிக்கணும் யோசிச்சு பாருங்க.
இந்த பிறவியை மதித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலையும் இறைவனை நினைந்து 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 வழிபாடு செய்யும். அவன் செய்கின்ற உபகாரங்களை நினைந்து நினைந்து வழிபாடு செய்யும். 63 நாயன்மார்களும் அவன் செய்கின்ற உபகாரங்களை நினைந்துதான் வழிபாடு பண்ணுவான். இப்ப நாம அப்படி நினைக்கிறோமா அப்படின்னா, நம்ம அந்த நினைக்காதனாலதான் நம்ம கண்ணில் இருந்து கண்ணீர் வரமாட்டேங்கி. அது செய்யற உபகாரம் நினைச்ச கண்ணுல கண்ணீர் வரும்ல, ஆனா வரமாட்டேங்கி. என்ன காரணம்? அதை நம்ம நினைக்கிறதே இல்லை. ஒரு போக வேண்டியது, சாமிக்கு முன்னாடி நிக்க வேண்டியது, உடனே ஓடி வர வேண்டியது. இப்படி நம்மளுடைய காலங்கள்லாம் ஓடிக்கிட்டு நம்முடைய காலங்கள்லாம் இப்படி வீணாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா காலத்தை வீணாகிட்டே இருக்கும். காலம் உண்டாகவே காதல் செய்து உயிமி. யார் சொல்றா? மாணிக்கவாசகர் சொல்றாங்க, காலம் உண்டாகவே, இந்த காலம் இருக்கும்போதே யார் மேல காதல் கொண்டு? சிவபெருமான் மேல் காதல் கொண்டு உயிமி. இந்த பிரிவிலிருந்து தப்பதற்கு உண்டான வாய்ப்பை தேடி உயிமி. கருதறிய ஞாலம் உண்டானோடு வானவரும் நான்முகனும் நன்னறிய ஆழமுண்டால் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான். வந்து முந்தி மேக முந்தி ஓட பார்க்கணும். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நீங்களும் போயிட்டு வாங்களேன், நாங்க அடுத்த முறையில பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த பிறவை வீண் அடித்து விட்டோம் என்றால் அது சிவபெருமான் கிடைக்கவே மாட்டார். பிற்பால் நின்று பேர் கணித்தால் பெருதற்கரிய பெருமை. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த காலத்தை வீணாக்கிறவே. பிற்பால் நின்று பேர் கணித்தால் பெருதற்கரிய. அப்ப பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய பெயர்கள் அல்ல. பெருதற்கரிய பிறவியை பெற்றும் சிவபெருமான வழிபாடு செய்யல அப்படின்னா இந்த பிறவி என்ன ஆயிரும்? வீணாக ஆயிடும். அதுவும் முந்தி போய் யாரு போறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் உரிமை. இப்ப எந்த இதுக்கு போனாலும் முன்னாடி போனா அவங்களுக்கு முதல் உரிமை கிடைக்கல. எங்க போனாலும் குறிப்பா யாராவது சினிமா தேட்டர் சொல்லணும்னா உடனே அப்படியாங்க அப்படின்னு முதல்ல டிக்கெட் எடுத்து வேகம் உள்ள போயிருக்காங்கல்ல. அதே போல எந்த ஒரு செயலையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போறவங்களுக்கு முன்னுரிமை. அதே போல சிவபெருமான் அருளை வழங்குவதற்கு தயாரா இருக்காரு. அது முன்னாடி ஓடி போக பார்க்கும். காலம் உண்டாகவே காதல் செய்து உயிரின் கருதறிய ஞானம் உண்டானோடு மாணவரும் நான்முகரும் நன்னறிய ஆழம் உண்டால் எங்கள் பாண்டிப்புரான் தன் அடியவருக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான். வந்து முந்தி ஓடப்பான். இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்த்தது இது ஒரு பிறவி நம் தமக்கு மதித்தீங்க. இப்ப 84 லட்சம் 1 2 3 எழுதி ஒரு அண்டாக்குள்ள போட்டு எனக்கு பிடிச்ச நம்பர் எடுக்கணும்னு நினைச்சா முடியுமா? எனக்கு 4446 தாங்க வேணும் அப்படின்னு நினைச்சு நான் அண்டாக்குள்ள கையை விட்டு எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, வருமா? ஆனா அப்படி வந்தது அந்த பிறவி. நினைச்ச நம்பர் வந்ததுதான் இந்த மனித பிறவி. அப்ப இந்த பிறவியை நம்ம எப்படி மதித்து நடக்க வேண்டும் யோசிச்சு. அப்ப இந்த பிறவிக்கு வந்தா என்ன செய்யணும்? சிவபூஜை கட்டாயமாக செய்யணும். சிவபூஜை செய்தாலுடைய முக்தி சித்தியாகாதுன்னு 6 மணி நாள்ல எழுதுறாரு. நம்ம அவங்க மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம். நம்ம அவங்கள மாதிரி செய்யலாம் நம்மளால முடியாது. நம்ம எளிமையாக என்ன செய்யலாம்? சிவபூஜை செய்து நாம மேன்மையான இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்கும். அதுலயும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாயன்மார் என்ன சிவபூஜை எங்க பண்ணாங்க அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. அவங்க சிவபூஜை பண்ணதை நம்ம பார்க்கல, ஆனா சாமிக்கு தெரியும்ல அவர் பண்றது, அவங்க பண்றது. ஏன்னா நம்ம நூல்களே என்ன சொல்லுது அப்படின்னா, சேக்கிலார் சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, திருத்தொண்ட புராணம் தானே இது. பெரிய புராணம் என்னது? திருத்தொண்டர் புராணம். அதுல அவரே சொல்றாரு, எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணையே அப்படின்னு சேக்கிலார் சுவாமி சொல்றாரு. எண்ணில் ஆகமும், எண்ணில்லாத ஆகமங்களை அருளிய சிவபெருமான் அவர் விரும்பப்படுவது எது அப்படின்னு பார்த்தா, இறைவனுக்கு விருப்பெல்லாம் கிடையாது. ஆனா அவர் ஒண்ணு விருப்பப்படுறாரு அப்படின்னா அது என்னவென்று கேட்டால், எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பது சிவபெருமானுடைய விருப்பம். எண்ணில் ஆகும் இயங்கிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணையே, உண்மை பூசணை என்று உரைத்தருள அன்னலாதமை அரிச்சனை புரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணில் நல்லவளோடும் பெருந்தவர். உடனே அம்பல் பார்த்தாங்க, சாமி அந்த பூஜையை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி காஞ்சி மாநகரத்துக்கு 32 அறங்கள் வளர்த்து உமையம்மை என்ன பண்ணாங்க? சிவபூஜை செய்து கண்டு. அதை ஏற்கனவே அங்க போய் பதிவு பண்ணார்ல, ஆலந்தான் முகந்து அபுத்து செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் எழுது முறையானை சிந்திப்பார் அவர் சிந்தையிலானு பதிவு பண்ணார். அப்படி காஞ்சி மாநகரத்துக்கு அப்படியே பார்க்காங்க. அந்த ஒற்றை மரத்துக்கு கீழே பாக்குறாங்க, அங்க எதுவுமே இல்லை. உடனே சிவபெருமான அஞ்சலத்தை நெஞ்சில் அழுத்தி அப்படியே சுவாமி நினைச்சாங்க. உடனே அந்த மாமரத்துக்கே சிவலிங்கம் தோன்றி
உடனே அதை எடுத்து சுவாமியை பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. யாரு? நமது உமையம். இப்படி எல்லாருமே சிவ பூஜை செஞ்சு காமிச்சிருக்காங்க. முருகப்பெருமான் செஞ்சு காமிச்சிருக்காரு திருச்செந்தூர்ல. விநாயகர் பெருமான் பிள்ளையார்பட்டி கணபதீச்சரம் போன்ற தலங்கள்ல செஞ்சு காமிச்சிருக்காரு. அம்பாள் செஞ்சுக்காரு. சிவபெருமானே தன்னைத்தானே அர்ச்சித்திருக்காரு. எந்த கோயில சொல்லுங்க பார்ப்போம். சிவபெருமானே பூஜை பண்ணியிருக்காரு. எந்த கோயில்ல? எந்த கோயில்? சிவபெருமான் தன்னைத்தானே அர்ச்சித்த கோயில். இன்மையில் நன்மை. அது எங்க இருக்கு? மதுரையில இருக்கு. இது எங்களுக்கு தெரியாதா சுவா? மதுரைக்கு நாங்க அடிக்கடி போறோம். அங்க போயிட்டு தான் நாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு. அப்படி எளிமையாக சிவ பூஜை செய்தாலே நாம் என்ன செஞ்சலாம்? இந்த பிறவிலிருந்து தப்பிச்சோம். 60 மாயன்மார் மாதிரிலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அப்படி உரைப்பா இருக்கிறவங்களும் உண்டு. சில பேர் நம்ம யாரையும் நம்ம சாதாரண இடம் போட்டுறவும் முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா அடியார் வேடத்துல கூட இருக்க மாட்டாங்க, சட்டை எல்லாம் போட்டிருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்க சிவபெருமான் கோயிலே கட்டிட்டு இருப்பாங்க உள்ளுக்குள்ள, நமக்கு தெரியாது. அதனாலதான் சைக்கிள் சொன்னாரு, கைத்திரு தொண்டு செய்யும் கடப்பாட்டினால் இத்திறத்தவர் அன்றியும் எண்ணிலார் அப்படின்னாரு. எண்ணில்லாதவங்க இந்த திறத்தவர் அல்லாதவர்கள் இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா விபூதி வித்ராஜம் போனவங்க கூட அடியாரா இருக்காங்க, நமக்கு தெரியாது. ஆனா விபூதி வித்ராஜம் அணிந்திருக்கக்கூடிய நாம என்ன செய்யணும்னா, யாரையும் சாதாரணமாக இடை போட்டு விடாமல் எல்லாரையும் சிவமாக பார்க்க வேண்டும். நாம எப்படி பார்க்கணும்? எல்லாத்தையும் சிவமாக. ஏன்னா எல்லா உயிருக்குள்ளும் யார் இருக்கான்? அதனால எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? வணங்கணும், எல்லாத்தையும் வழிபாடு. அதே மாதிரி மற்ற தெய்வங்களை பார்த்தாலும் நமக்கு வணக்கத்தை செலுத்திக்கலாம். வழிபாடு சிவம் மட்டும்தான். மற்ற தெய்வம் இப்போ எதுக்கு அதை ஒருத்தர் திண்ணை பூசி வந்தாலும் அவங்க ஐயா வணக்கையான்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பிற தெய்வங்களை நாம் என்ன செய்யலாம்? வணங்கிக்கலாம். ஆனா வழிபாடு என்பது சிவ வழிபாடு மட்டும்தான். சிவத்தை தவிர கனவிலும் பிற தெய்வம் நினையாது என்கின்ற நிலையில தான் மாணிக்கவாச பெருமான் இருந்தாரு. அதே போலதான் நாமளும் கனவிலும் பிற தெய்வம் நினையாத நிலையில இருந்து நாம வழிபாடு. அதே மாதிரி இந்த ஏகப்பன் கடிக்காம நாயனார் அந்த சுவாமி மேல் கொண்ட பற்று, அடியார்கள் மேல் கொண்ட பற்று, திருநீற்று மேல் கொண்ட பற்று, இதெல்லாம் சேர்ந்துதான் அவரை இந்த நிலைக்கு உருவாக்கியது. அந்த தன்னையே உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த இது உடனே வராது. அதுலயும் பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்களை ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா தன் கொண்ட கொள்கையில ஏதாவது மாறுதல் இருந்தால் தன் உயிரையும் என்ன செய்வாங்க? மாய்த்துக் கொள்வார். அதான் அடியார்கள் கொள்கையில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு. மறையுடையாய் தோளுடையாய் பார் சடைவேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார். யார் சொல்றா? ஞானசம்பந்த பெருமான். இப்ப அடியாரன்னா ஒரு கொள்கை இருக்கணும். நான் தினசரி திருக்கோயில் போயிட்டு வந்துதான் உணவு உட்கொள்வேன், தினசரி சிவ பூஜை பண்ணிட்டு தான் நான் டீயே குடிப்பேன் அப்படிங்கிற அந்த உழைப்பாரு. நீங்க ஒண்ணு காலைல டீ குடிச்சாதாங்க எனக்கு மற்ற வேலையே ஆகும் அப்படின்னு இப்ப எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. சிவ பூஜை பண்றவங்க கண்டிப்பா என்ன செய்யணும்? முதல்ல சிவ பூஜை பண்ணிட்டு தான் மற்ற எதையுமே நினைக்கணும். சாப்பாடை பத்தி சிந்தனையே பண்ணக்கூடாது. முதல்ல பூஜையை முடிச்சுட்டு தான் மற்ற எதையுமே செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உழைப்பு நம்மளிடம் இருக்காங்க. அதனால அந்த பிறவியை நாம் மதித்து சிவ பூஜை செய்து, அது அருமலர் அழகா சொல்றாரு, சிவதீட்சை பெற்றுக்கொண்டு சிவ பூஜை செய்தாலுடைய முக்தி சித்தி ஆகாது அப்படின்னு. அப்ப தீட்சை எடுக்கும் போது சிவதீட்சை கண்டிப்பாக எடுத்து சிவ பூஜை கண்டிப்பா என்ன செய்யணும்? எல்லா ஆன்மாக்களும் செய்யணும். அதுதான் சிவபெருமானுடைய விருப்பமும் கூட. சரி, எப்படிங்க சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னா மாணிக்கவாச பெருமான் அதே சொல்றாரு. பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே அப்படின்னு. பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருள். எப்படி சுவாமி பூஜை உகந்து நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நாம இஷ்டத்துக்கு பண்றது பூஜை கிடையாது. சிவபெருமான் மனம் மகிழும்படி சிவ பூஜை செய்வது. சிவபெருமான் மனம் மகிழும்படி, சாமி இன்னைக்கு பால் கொஞ்சம் இல்லை, கோச்சிக்கிடக்கூடாது அப்படின்னு சாமிகிட்ட என்ன செய்யணும்? பேசணும். பூஜையில சுவாமிகிட்ட பேசணும். சாமி இன்னைக்கு பத்தி இல்லை சாமி, எது நினைச்சுக்கிட்டாங்க சாமி அப்படின்னு அந்த உணர்வோட சாமிகிட்ட ஒன்னொன்னையா சாமி நாமளும் பேசணும் சிவ பூஜையில். அதுதான் பூஜை.
சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அந்த சாமி என்ன இருக்கவா போறாரு அப்படிங்கிறதுல சிவபூஜை பண்றாங்க. அப்படி கிடையாது. நம்ம பக்கத்துல சுவாமி இருக்காரு, மூத்தத்துல விலகி தோன்றுகின்றார் அப்படிங்கிற உணர்வோடு சிவபூஜை பண்றோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்லாம நம்ம நினைக்கிறதுனாலதான் நமக்கு சாமி இல்லாமையே தெரியும். அவர் இருக்காருன்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம கூட தான் இருக்க. சுந்தரம் சாமிகளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா சாமி தோழமை தூண்டி இருக்கின்ற காரணம் என்னன்னா, அவர் மேருமலையிலும் தவம் செய்த காரணத்தினால், இரண்டாவது கைலாய மலையில அணுக்க தொண்டராக இருந்த காரணத்தினால், இரண்டாவது நமக்கு திருத்தொண்ட தொகை தர வேண்டும் என்கின்ற ஆவலினால், இன்னைக்கு சுந்தரம் சாமி அருளி அந்த திருத்தொண்ட தொகை பாடினா நாமளும் உயிர் பெற முடியாது. அப்படி பாட்டு தில்லைவாழ் அந்தனதும் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் இல்லையே எண்ணாத இயல்பு. அந்த பதியத்தை 108 தடவை வீட்டுல போய் எழுதி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நிகழ்ந்து மட்டும் பாருங்க. எத்தனை தடவை எழுதணும்? 108 தடவை. தினசரி ஒரு தடவை உட்காந்து எழுதிட்டு குறைங்கிறதுக்கு போங்க. உங்க வாழ்க்கையே மாறி. ரெண்டாவது திருத்தொண்டத்தை பாடிட்டு நீங்க எங்க போனாலும் உங்க அந்த வாழ்க்கை உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. இந்த ஒரு பதியத்தை பாடுறதுக்காக கைலாயமலையில இருந்து சாமி அனுப்புறாரு. மாதவம் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினா இருக்கிறாரு. இந்த ஒரு பதியத்தை எவ்வளவு சிறப்பு வாங்கிட்டாங்க. அப்ப இந்த ஒரு பதியத்தை கொடுக்கறதுக்காக திருத்தொண்ட தொகை பாடினாங்கன்னா அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. அப்ப அந்த பதியத்தை மனப்பாடம் கண்டிப்பா பண்ணியே ஆகும். யாருக்கு தெரியும் திருத்தொண்ட தொகை? தெரியாதா? தெரியாது. சரி, பார்த்தாவது படிங்க. தினசரி பூஜையில பார்த்துனாலும் இந்த பதியத்தை பாடுங்க. பதியத்தை பாடாம வெளியில போகாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா நலன்களையும் தரும் இந்த பதியம். அதனாலதான் சாமி அங்கிருந்து அவர் மண்ணுலகத்துக்கு அனுப்புறாங்க. கைலாயத்துல இருந்து மண்ணுலகத்துக்கு அனுப்புறாரு. இதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சி கண்ணீர். அப்படிப்பட்ட பதியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? தொடர்ந்து பதியத்தை பாடணும். ரெண்டாவது, இந்த மண்ணுலகத்துல 63 நான்மார் மாதிரி நம்ம செய்ய முடியாது. எளிமையாக சிவபூஜை செய்து முக்தி அடைவதற்கு உண்டான வாய்ப்பை நாம் என்ன செய்யணும்? தேடிக்கொள்ள வேண்டும். நாம் அடுத்து பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னா சிவபெருமான் நமக்கு கிடைக்கவே மாட்டாரு. பிற்பால் நின்று பெருக்கணித்தால் பெருதற்கரியன் பெருமானே என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வதற்கிறாங்க. பிறகு பார்த்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சு சாதாரணமா என்ன செய்யக்கூடாது? இந்த வழிபாடை விட்டு விடக்கூடாது. இப்பிறவி தப்பிலும் எப்பிறவி வாய்க்குமோ என்று சொல்வதற்கிறாங்க. இந்த பிறவியை மதித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருமானை போற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அருமையான வரலாறு இந்த ஏற்கோன் கழிக்காம நாயனாருடைய வரலாறு. சுந்தரம் சாமியிலும் ஏற்கோன் கழிக்காம நாயனாரையும் சாமி சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்காரு. அதே போல எல்லா அடியார்களோடும் நாம நட்பு கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இவரா நான் இவர்கிட்ட பேசவே மாட்டேங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? அந்த பக்கமா போகக்கூடாது. எல்லா அடியாரும் எப்படி விபூதி விருத்தாச்சம் போட்டாங்களே அவங்க நம்ம ஊர் கிடைக்கும். சாமி சுந்தரம் சாமி கடைசி போகும்போது எல்லா தேவரும் கேட்டாங்க, யார் சாமி அப்படி கேட்டாங்க. நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னாரு. இது நம் தமர்ப்பா அப்படின்னாரு யார? சுந்தரம் சாமி பார்த்து சொன்னாங்க. அப்படி எல்லாரையும் நம்ம உறவாக நினைக்க வேண்டும். யாருடையும் பகைமை வைத்துக் கொள்ளக்கூடாது. பகைமை பாராத நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு அருணைநாத பெருமானும் சொல்றாரு. அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயடா அந்தகா அப்படின்னு சொல்லி யமனுக்கே சொல்றாரு அருணைநாத பெருமான். ஆனா இந்த உலகத்துல நம்ம யாரு கூட என்ன செய்யக்கூடாது? பகைமை வைத்துக் கூடாது. எல்லா உயிரத்தையும் நம்ம நேசிக்கணும். எல்லா உயிர்களும் யாரு இருக்கா? சிவபெருமான் விலகி தோன்றுகின்றார் என்பதை அறிந்து எல்லா உயிரிடத்திலையும் பாசமும் தேசமும் வைத்து எல்லா உயிர்களும் ஈசன் விலகி தோன்றுகின்றார் என்பதை அறிந்து எல்லாரையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பகைமை பாராத நட்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த பிராணத்தை நீங்க கேட்டதனால் உங்களுடைய வலுவினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றோம். எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் பெரி போல ஒரு தாய் இரு தாய் பலகோடிய தாய்
உடனே அவமா அழியாதே. ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காயன போத அருள்தாராய். முருகாயன ஓதர மோது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. முனிவோரமரோர் முறையோ எனவே முதுசூரூரர் மேல் விடும் வேளா. திருமால் வீரமன் அறியாதவசி சிறுவா திருமால் மருகோனே. செடுமாமதில் சேர் அழகார் பொழில் சூழ் திருவியில் வாழ் பெருமாளே. முருகாயன ஓதர மோது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் என்னை கைலாய மேகண்டான் சந்ததிக்கோன் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பணில் திருவாவூதுரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு ஜெய்தூரி தலைகமாதும் பவப்பெரும் கடலை கடந்திருந்ததற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை போக்குடன் உயிர்கள் கடைபிடித்து உயவுதும் துரசை ஆதிரத்தில் தவப்பிரகாசன் தரணியில் இயங்கும் தன்னுள் செங்கோல் வச்சியும் சிவப்பிரகாச தேசியம் வளர்த்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே. வான்முகில் வளாதிரிக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் எழில்மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்குக திருச்சிற்றம்பலம். பார்வதிபதையே அகர மகாதேவ். என்னாருடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் ஐயாரா ஆறுதா தியாகேஸ்வரம்.